ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஸோ இன்னைக்கு சனிக்கிழமை சத்சங்கத்தில் கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். கோகுல் நாமகாட்டா இந்த மையத்தில் இருக்கிற பக்தர்கள் எல்லாரும் ஆன்மீக முன்னேற்றம் அடையணும். இங்கே வரக்கூடிய பக்தர்கள் குடும்பத்தாருக்கும் ஆயுள் ஆரோக்கியத்துக்காகவும் மேலும் கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடையணும்னு சொல்லிட்டு எல்லாருடைய ஆன்மீக வாழ்க்கையாக பிரார்த்தனை பண்ணுறோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாம் இங்கே பார்க்கறதுல. இன்னைக்கு பகவத்கீதையில நம்ம 9வது அத்தியாயம் படித்தோம். இந்த 9வது அத்தியாயத்துடைய தலைப்பு மிகவும் ரகசியமான அறிவு, த மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். பகவத்கீதையில 3 விதமான ஞானத்தை பற்றி சொல்லியிருக்கு. ரகசியமான அறிவு, ரொம்ப ரகசியமான அறிவு, மிகவும் ரகசியமான அறிவு. நாலேஜ், கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ், மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். அப்போ பகவத்கீதையுடைய 2ஆம் அத்தியாயத்தில் ஆத்மாவை பற்றிய ஞானத்தை பகவான் கொடுக்குறாரு. அது ரகசியமான அறிவு. ஆத்மானா என்ன, உடல்னா என்ன, ஆத்மாவை பற்றிய ஞானத்தை பகவத்கீதையுடைய 2ஆம் அத்தியாயத்தில் பகவான் கொடுத்துருக்காரு. அது ரகசியமான அறிவு. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அத்தியாயங்கள்ல பரமாத்மா பற்றிய ஞானத்தை கொடுக்கிறார். பரமாத்மா என்பவர் யார், அவர் எப்படி இந்த இதயத்தில் இருக்கிறார், பகவான் எவ்வாறு பரமாத்மாவாக செயல்படுகிறார் அப்படின்னு பகவானை பற்றிய ஞானத்தையும் கொடுத்துருக்காரு. அது ரொம்ப ரகசியமான அறிவு. அதுக்கப்புறம் ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவுக்கு உள்ள உறவு என்ன, ஜீவாத்மா எப்படி பரமாத்மாவான பகவான் கிருஷ்ணருக்கு சேவை செய்ய வேண்டும், அந்த தூய பக்தி தோன்றுதான் மிக மிக ரகசியமான அறிவு. அப்ப இந்த அத்தியாயத்துல பகவான் கிருஷ்ணர் மிகவும் மிக மிக ரகசியமான அறிவை பத்தி சொல்லியிருக்காரு. இப்போ பிரபுபார் என்ன சொல்லுவாரு, இந்த பகவத்கீதை புத்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த புத்தகத்தை 3 பாகமா பிரிக்கலாம். இந்த முன்னாடி ஒரு அட்டை இருக்கு, பின்னாடி ஒரு அட்டை இருக்கு, நடுவுல பக்கங்கள் இருக்கு. இருக்கா இல்லையா? முன்னாடி ஒரு அட்டை இருக்கு, பின்னாடி ஒரு அட்டை இருக்கு, நடுவுல பக்கம் இருக்கு. இந்த 2 அட்டை எதுக்காக கொடுத்துருக்காங்க? இந்த 2 அட்டையோட வேலை என்ன? எதுக்காக இந்த 2 அட்டையை கொடுத்துருக்காங்க? எதுக்காக இந்த 2 அட்டை இருக்கு? இதோட வேலை என்ன? ப்ரொடெக்ட் பண்ணும். எதை ப்ரொடெக்ட் பண்ணும்? நடுவில் இருக்கிற பக்கங்கள் இல்லையா? நடுவில் இருக்கிற பக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு முன்னாடி ஒரு அட்டை கொடுத்து பின்னாடி ஒரு அட்டை கொடுத்து அது பைண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது பாதுகாத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் பகவத்கீதையில மொத்தம் எவ்வளவு அத்தியாயம் இருக்கு? பகவத்கீதையில மொத்தம் எவ்வளவு அத்தியாயம் இருக்கு? 18 சாப்டர், 18 அத்தியாயம் இருக்கு. அது 3ஆ டிவைட் பண்ணும். முதல் 6 அத்தியாயம், நடுவில் இருக்கிற 6 அத்தியாயம், கடைசி 6 அத்தியாயம். முதல்ல இருக்கிற 6 அத்தியாயமும் கடைசியில் இருக்கிற 6 அத்தியாயமும் நடுவில் இருக்கிற 6 அத்தியாயத்தை ப்ரொடெக்ட் பண்ணும். நடுவில் இருக்கிற 6 அத்தியாயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1லிருந்து 6 முதல் 6 அத்தியாயம், பின்பு 13லிருந்து 18 இறுதியில் இருக்கிற 6 அத்தியாயம், இதுக்கு இடையில நடுவில் 7லிருந்து 12 வரைக்கும் இருக்கிற 6 அத்தியாயம். இந்த 7லிருந்து 12 வரைக்கும் இருக்கிற 6 அத்தியாயத்துல பகவான் கிருஷ்ணர் தூய பக்தி தொண்டை பத்தி சொல்றாரு, பியூர் டிவோஷன் சர்வீஸ். அப்ப பகவத்கீதையில மற்ற அத்தியாயத்துல சொல்லலையான்னு கேட்கப்படாது. மற்ற அத்தியாயத்தில பக்தி தொண்டு தான் சொல்லியிருக்காரு. பகவத்கீதையுடைய ஓரொரு அத்தியாயமும் ஓரொரு ஸ்லோகமும் பக்தி தொண்டை பத்தி தான் சொல்லியிருக்கு. ஆனா இந்த நடுவில் இருக்கிற 6 அத்தியாயம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. சரி, இப்ப இந்த ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றாரு? இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்துடும். என்ன சந்தேகம் வந்துடும்? உங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு தலைப்பு கொடுத்துருப்பாங்க, இன்னைக்கு நரசிம்மரை பத்தி பேச போறாங்க, நரசிம்மருக்கும் பகவத்கீதை ஸ்லோகம் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? நரசிம்மரை பத்தி பேச போனா அதுக்கும் இந்த பகவத்கீதைக்கு ஸ்லோகம் என்ன சம்பந்தம் இருக்கு. இந்த ஸ்லோகத்துக்கும் நரசிம்ம அவதாரத்துக்கு என்ன சம்பந்தம்? இந்த ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றாரு? சமோகம் சர்வபூதேஷு, நான் எல்லா ஜீவனுக்கும் சமமானவன். பகவான் என்ன சொல்றாரு? சமோ அகம், சமோ மீன்ஸ் ஈக்குவல், அகம் மீன்ஸ் நான் எல்லா சர்வபூதேஷுன்னு சொன்னா மனுஷங்க மட்டும் இல்லை, எல்லா ஜீவன்களும், மனுஷங்க, தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சிங்க, அசுரர்கள், தேவர்கள், அசுர குணம் படிச்சவங்க, தெய்வீகமான குணம் படிச்சவங்க, ஆஸ்திகர்கள், நாஸ்திகர்கள், எல்லாருக்கும் பகவான் சமமானவர் தான். கிருஷ்ணன் என்ன சொல்றாரு?
சமூகம் சர்வபூதேஷு நமே துவேஷா அஸ்தின பிரியா, நான் யாரையும் வெறுப்பதில்லை. கிருஷ்ணருக்கு பிடிக்காதவன் யாரும் கிடையாது. கிருஷ்ணர் யாரையும் வெறுப்பதில்லை. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு இந்த பக்தரை பிடிச்சிருக்கு, அவர் கூட சேவை பண்ணுவேன். அந்த பக்தரை பிடிக்காது, அவர் கூட நான் சேவை பண்ண மாட்டேன். எனக்கு இந்த சென்டர் பிடிக்கும், இங்கே போவேன். அந்த சென்டர் பிடிக்காது, அங்கே போக மாட்டேன். அப்போ இந்த பிடிச்சிருக்கு பிடிக்காதெல்லாம் நம்மகிட்ட இருக்கு, இருக்கா இல்லையா? இந்த பிடிச்சிருக்கு பிடிக்காதெல்லாம் எங்கிருந்து வருது? எனக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது. எனக்கு தவு பிடிக்காது, நாசிலாமா தான் பிடிக்கும். எனக்கு இட்லி தோசை தான் பிடிக்கும், ரொட்டி சன்னா பிடிக்காது. இந்த பிடிச்சிருக்கு பிடிக்காதெல்லாம் எங்கிருந்து வருது? எனக்கு சாப்பாடு தான் பிடிக்கும், டிஃபன் பிடிக்காது. இந்த பிடிச்சிருக்கு பிடிக்காது இது எங்கிருந்து வருது? மனதிலிருந்து வருது. மனதோட வேலை என்னன்னா ஏற்றுக்கொள்வது, நிராகரிக்கிறது. மனதோட வர்க்க மன என்ன மாதிரி வேலை பண்ணுது? மனதோடைய செயல் ஏற்றுக்கொள்வது, நிராகரிப்பது. இது வேணும், இது வேண்டாம், இது மனதோட வேலை. ஆனா இங்க பகவான் என்ன சொல்றாரு, எனக்கு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, நான் யாரையும் வெறுக்கிறது இல்லை, நான் எல்லாருக்கும் சமமானவன். சமூகம் சர்வபூதேஷு நமே துவேஷவஸ்தின பிரியா. இந்த ஸ்லோகத்தை ரெண்டா பிரிக்கணும். இந்த ஸ்லோகத்தை ரெண்டா பிரிச்சு பொருள் பார்க்கணும். முதல் வரியில என்ன சொல்றாரு கிருஷ்ணா? முதல் வரியில சொல்றாரு, நான் எல்லோருக்கும் சமமானவன், நான் யாரையும் வெறுப்பதில்லை. சமூகம் சர்வபூதேஷு நமே துவேஷவஸ்தின பிரியா. அதுக்கப்புறம் ரெண்டாவது வரியில் என்ன சொல்றாரு, ஏ பஜேந்தேத்து மாம் பக்தியா மை தேதேஷு சாப்யகம். ஆனாலும் எனக்கு பக்தி பண்ற பக்தன்ட்ட தனி கவனம் செலுத்துறேங்கிற. இப்ப முரண்பாடாயிடுச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு? முரண்பாடாயிடுச்சு. முதல் வரியில சொல்றாரு, நான் யாரையும் வெறுக்கிறது இல்லை, நான் எல்லோருக்கும் சமமானவன். முதல் வரியில என்ன சொன்னாரு, நான் யாரையும் வெறுப்பதில்லை, நான் எல்லோருக்கும் சமமானவன். ரெண்டாவது வரியில் என்ன சொல்றாரு, என் பக்தனிடம் தனி கவனம் செலுத்துறேங்கிறார். ஏ பஜந்தேத்தும், ஆனாலும் என் பக்தனிடம் நான் தனி கவனம் செலுத்துகிறேன். அப்ப இது முரண்பாடா இருக்கா இல்லையா? முரண்பாடா இருக்கா இல்லையா? எவ்வளவு பேர் இது முரண்பாடா இருக்குன்னு சொல்றீங்க? கை தூக்குங்க. ஆமா, முதல் வரியில ஒண்ணு சொன்னாரு, ரெண்டாவது வரியில ஒண்ணு சொல்றாரு. முதல் வரியில சொல்றாரு, நான் எல்லோருக்கும் சமமானவன், யாரையும் வெறுக்கிறது இல்லைன்னு. ரெண்டாவது வரியில சொல்றாரு, இருந்தாலும் என் பக்தர்கிட்ட தனி கவனம் செலுத்துறேங்கிற. இது எவ்வளவு பேர் முரண்பாடா இருக்குன்னு சொல்றீங்க? கை தூக்குங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். 1 2 1 இப்படி தூக்கிடணும், இல்ல இப்படி வச்சுக்கணும். இப்படின்னா இது டவுட்டா இருக்கு, சந்தேகம் இருக்கு, தூக்கலாமா வேண்டாமா இல்லையா? சரி, எவ்வளவு பேர் இது? இப்ப நான் மட்டும் பேசினா உங்களுக்கு போர் அடிக்கும், அதனால தான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். இப்ப என்ன கேள்வின்னா, இது முரண்பாடா இருக்கிறதா இல்லையா? கிருஷ்ணர் ஒரு பக்கம் ஒரு வரியில சொல்றாரு, நான் எல்லோருக்கும் சமமானவன்னு. ரெண்டாவது வரியில சொல்றாரு, என் பக்தன்ட்ட தனி கவனம் செலுத்துவேன்னு. அப்ப இது வித்தியாசம் தானே? முரண்பாடா இருக்கா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஒண்ணு ஆமான்னு சொல்லுங்க, இல்ல இல்லைன்னு சொல்லுங்க. ஆமான்னு சொல்றவங்கள கை தூக்குங்க. 1 2 3. இல்லைன்னு சொல்றவங்கள 4 5. இல்லைன்னு சொல்றவங்கள கை தூக்குங்க. அவர் ஒத்திரி இல்லை. ஏன் பிரபு மட்டும் இல்லைன்னு சொன்னாரு? மைக் வேணுமா? இந்த மைக் ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகுது. இதில் சொல்லுங்க. அவர் ஒத்திரி தான் இல்லைன்னு சொல்லியிருக்காரு, என்ன காரணம் அவர்கிட்ட கேட்போம். அது ஒர்க் ஆகுமா பாருங்க. ஒர்க் ஆகல, பரவாயில்ல, இது யூஸ் பண்ணு. சரி, அவர் ஏன் இல்லைன்னு சொன்னாரு தெரிஞ்சுக்கோ. அப்பா வந்தோடனே அப்பா ஸ்வீட் கொடுப்பாரு முடியாது. அப்பா எது வாங்கிட்டு வந்து போக முடியாதுமா? ஓகே, அவர் ரொம்ப கிட்ட வந்துட்டார். சரியான பதில் தான். கிருஷ்ணா, நீங்க பிரபுபா என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு? பிரபுபா என்ன உதாரணம் கொடுத்தாரு இங்க பொருளுரையில? கிருஷ்ணர் எல்லோருக்கும் சமமானவர் தான், அதுல எந்த சந்தேகம் இல்லை. அதுக்கு என்ன உதாரணம் கொடுத்தாருன்னா, ஒரு 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 அப்பா அம்மாவுக்கு நிறைய குழந்தைகள் இருக்கலாம், இல்லை 1 2 குழந்தைகள் இருக்கலாம். அவங்க நிறைய ஆர்பனேஜில் போய், அன்னதான கூடத்தில் போய் அநாத குழந்தைகளுக்கெல்லாம் சேவை பண்ணலாம். அந்த அநாத குழந்தைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், நல்லா கேர் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணலாம்.
ஆனாலும் தன் குழந்தை மேல ஒரு தனி பற்று இருக்குது, என்னுடைய குழந்தைன்னு. அவங்க நிறைய குழந்தைகள் இருந்தாலும் அவங்க அவங்க வந்து ஒரு 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 ஃபேமிலியில இருக்க, ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் நேசிச்சாலும், பக்கத்து வீட்டுக்கார குழந்தை, எதிர்த்து வீட்டுக்கார குழந்தை, இல்லை அனாத ஆசிரமத்தில் எல்லா குழந்தைகளையும் நேசிச்சாலும் அந்த அப்பா அம்மாவுக்கு தனக்குன்னு குழந்தை இருக்கு இல்லையா, அது மேல ஒரு தனி இது என் குழந்தைன்னு ஒரு இது கிருஷ்ணாட்ட இருக்கு. கிருஷ்ணா வந்து அவர் எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லா ஜீவராசிகளுக்கும் அவருக்கு உற்ற நண்பன் தான். ஆனாலும் தன் பக்தனிடத்துல தனி கவனம் செலுத்துறதா சொல்றாரு. இது வந்து ஒரு நாள் நாரத முனிவர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு நாள் யுதிஷ்டிர மகாராஜோட சபைக்கு வந்தார். அப்ப என்ன நடந்ததுன்னா ராஜசூய யஜ்ஞம் நடக்குது. அந்த ராஜசூய யஜ்ஞம் நடக்கும்போது அந்த ராஜசூய யாகசாலையில அன்னைக்கு வந்து மன்னர்கள்லாம் பெரிய பெரிய யாகம் நடத்துவாங்க. ராஜசூய யஜ்ஞம், அஸ்வமேத யஜ்ஞம், இந்த மாதிரி யாகம்லாம் நடத்துவாங்க. அப்ப யுதிஷ்டிர மகாராஜா வந்து ராஜசூய யஜ்ஞம் பண்றாரு. அப்ப அந்த சபையில பீஷ்மர், வியாசர், நாரதர், இந்த மாதிரி நிறைய ஆகச்சிறந்த பெரும் மகான்கள்லாம் அந்த சபையில இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க வந்து பாண்டவர்கள், அதுக்கப்புறம் அங்க கௌரவர்கள், அதுக்கப்புறம் அங்க சிசுபாலனும் வந்திருக்காரு அந்த யாகசாலைக்கு. அப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த யாகசாலையில சிசுபாலன் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார்னா சகதேவன் சொல்வார். சகதேவன் எந்திரிச்சு என்ன சொல்லுவாரு, இந்த ராஜசூய யாகத்துல முதல் மரியாதை, முதல்ல வழிபாடு யாரை பண்ணா கிருஷ்ணர் தான் வழிபடணும். ஏன்னா கிருஷ்ணருக்கு தான் அது பொருந்தும். இந்த கூட்டத்திலேயே வச்சு அங்க நாரதர் இருக்காரு, வியாசர் இருக்காரு, யார் இருந்தாலும் சகதேவன் எழுந்திரிச்சு சொன்னாரு, இந்த சபையில யார் வழிபட போட வேணும்னா கிருஷ்ணர் தான் வழிபடணும்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் அவர் தான் வர்ஷிப் பண்ணணும். அப்ப எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். பீஷ்மர், துரோணர், நாரதர், வியாசர் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா வயசுல சின்ன பையன். பீஷ்மர், துரோணர், வியாசர், நாரதரோடு எல்லாம் ஒப்பிடும் பொழுது சகதேவன் வயதில் சிறியவன். ஆனாலும் ஒரு நல்ல புரிஞ்சு வச்சிருக்காரு, முதல்ல இந்த சபையில வழிபடக்கூடிய தகுந்தவர் முதல் மரியாதை கிருஷ்ணருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு. அப்ப எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒருத்தருக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை, சிசுபாலனுக்கு கிருஷ்ணர் மேல பொறாமை. சிசுபாலன் சொன்னாலே பொறாமை தான். அப்ப வந்து சிசுபாலனை கிருஷ்ணர் வதம் பண்ணிட்டாரு. கிருஷ்ணர் வதம் பண்ணாரா இல்லையா? ஆனா சிசுபாலன் இருக்காரு. இப்ப சிசுபாலன் எங்க இருக்காரு? திலக் போட்டு மறைச்சு வச்சிருக்கோம். நம்ம சிசுபாலனை நம்ம எல்லாருமே திலக் போட்டு கண்டி மாலை போட்டு மறைச்சு உள்ள வச்சிருக்கிறோம். அடிக்கடி வெளியில வருவார். இந்த பொறாமைங்கிற குணம் இருக்கு இல்லையா, அவர் தான் சிசுபாலன். அந்த சிசுபாலன் இப்ப நம்ம இதயத்துக்குள்ள உட்காந்துருக்காரு. அடிக்கடி வெளியில வருவார், எட்டி பார்ப்பாரு, டிங்னு வருவார். எப்போ என் முன்னாடி ஒரு பக்தரை புகழும் போது, என் முன்னாடி இன்னொருக்கு பேர் கிடைக்கும் போது, அப்போ ஒரு சின்ன ஒரு பொறாமை இருக்கு இல்லையா? நீங்க வேணா பாருங்க, நம்ம சொந்தக்காரங்களை என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இப்போ வந்து உதாரணத்துக்கு பிரபு ஒரு புதுசா வீடு கட்டிட்டார். குலிம்ல வந்து பிரபு புதுசா வீடு கட்டினார். அப்போ சொந்தக்காரங்களை கூப்பிட்டார், எல்லாரும் கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுக்குறாரு. அப்ப எல்லாரும் வந்து வீட்டை பாக்குறாங்க. வெளியில என்ன சொல்லுவாங்க, வா இவ்வளவு அழகா வீடு கட்டியிருக்காரு, டைல்ஸ் எல்லாம் எங்க வாங்கினீங்க, இந்த டெக்கரேஷன்ல இந்த இன்டீரியர் டெக்கரேஷன்ல எங்க பண்ணீங்க, கிச்சனுக்கு தேவையானதுல எங்க வரல, வெளியே கேட்ப. உள்ளுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, இவனுக்கு வந்த நேரம், இவன்லாம் வீடு கட்டிட்டான், எங்க இருந்துதான் பணம் வந்துச்சோ, யாரை ஏமாத்தினாரோ. அப்போ உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, அவன் மட்டும் வீடு கட்டிட்டானே. ஆனா வெளியில என்ன சொன்னாங்க, ஓ ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம உள்ளுக்குள்ள என்ன நினைப்போம், சின்ன பொறாமை உணர்வு இருக்கதான் செய்யும். ஆனா வெளியில அதை மறைச்சு மறைச்சு பேசிட்டு இருக்கோம். அது எப்ப வெளிப்படும்னா அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் காத்துட்டு இருக்கும். அந்த சந்தர்ப்பம் வரும்போது வெளிப்படும். இப்ப சிசுபாலனுக்கு சந்தர்ப்பம் காத்துட்டு இருந்தது, கிருஷ்ணர் மேல பொறாமை குணத்தை கொண்டு வெளியே காமிக்கணும். அதுக்கு நல்ல சபையில கிடைச்சிருது. இந்த சபையில சிசுபாலன் எழுந்திரிச்சாரு. என்ன துணிச்சல் இருந்தா அந்த பையன் சகதேவன் கிருஷ்ணருக்கு முதல் மரியாதை கொடுக்கணும். கிருஷ்ணர் யாரு, முதல்ல அவர் யாரு, அவர் வந்து ஆயர்குலத்தை சார்ந்தவரா, ஒரு சத்திரியனா, இல்ல பெண்களோடு நடனம் ஆடுறாரு, இந்த மாதிரிலாம் கிருஷ்ணரை வந்து தரக்குறைவா பேச ஆரம்பிச்சார். இந்த சபையில எல்லார் முன்னாடியும் சிசுபாலன் ரொம்ப மோசமான வார்த்தைகளால கிருஷ்ணரை வந்து பரிகாசம் பண்றாரு. அந்த பொறாமை, கிருஷ்ணர் மேல உள்ள பொறாமையின் வெளிப்பாடு சிசுபாலன் வாயிலிருந்து அப்படி வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கு. சிசுபாலன் இருக்கா இல்லையா, சிசுபாலன் யாரு தெரியுமா? சிசுபாலன் யாரு? சிசுபாலன் யாரு? ஜெயன் விஜயன். சரி, ஓகே. சிசுபாலன் யாரு? ஒரு விஷயம் சொல்லலாம். சரி, ஜெயன் விஜயன் தான் சிசுபாலனா வந்தாங்கன்னு. ஓகே, சிசுபாலன் யாரு?
சத்தமா சொல்லுங்க, மைக்கா இருக்கா வேணுமா? கை தூக்குங்க. சிசுபாலன் யாரு? ஒரு அரசன். ஓகே, சிசுபாலன் வந்து சேத்தி நாட்டு அரசன், சேத்தி நாட்டு மன்னன். ஓகே, அடுத்து சிசுபாலன் யாரு? கிருஷ்ணருடைய அத்தை பையன். கிருஷ்ணருடைய அத்தை பையன் தான் சிசுபாலன். அவன் குழந்தையா வந்தப்போ அவனுக்கு நெத்தியில ஒரு கண் இருக்கும். அவனுக்கு 3 கண்ணோட பிறந்தான். அப்போ அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா பையன் 3 கண்ணோட பிறந்திருக்கான்னு. அப்போ ஒரு அசிரீரி கேட்கும், இந்த குழந்தைய யார் மடியில உட்கார வைக்கிறியோ அப்ப அந்த கண்ணு மறைஞ்சு போயிடும், ஆனா அவரு தான் இந்த குழந்தைய கொல்லுவார், அந்த நபர் தான் இந்த குழந்தைய கொல்லுவாரு. அப்போ ஒன்று சிசுபாலன் அவங்க அத்தை, கிருஷ்ணர் அவங்க அத்தை வீட்டுக்கு வந்தப்போ சிசுபாலனை கிருஷ்ணர் மடியில வச்சாங்க, அந்த கண்ணு மறைஞ்சு போயிடுது. அப்போ அத்தைக்கு புரிஞ்சு போயிடுது, என் மருமகன் தான் என் பையனை கொல்லுவான், கிருஷ்ணர் தான் என் பையனை கொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட சொன்னார், வாசுதேவா நீ என் பையனை கொண்டு கூடாதுன்னா. அப்ப கிருஷ்ணர் சொன்னாரு, சிசுபாலன் என்னை எவ்வளவு பரிகாசம் பண்ணா நான் பொறுத்துக்குவேன், அவன் என்னை எவ்வளவு மோசமா பேசினாலும் நான் பொறுத்துக்குவேன், 100 தடவைக்கு மேல போயிடுச்சுன்னா நான் கொண்டுடுவேன். 100 கவுண்ட் பண்ணிட்டே இருப்பார் கிருஷ்ணா சொல்லும் போது. அது சிசுபாலனும் எண்ணிட்டு இருப்பார். சிசுபாலன் என்ன சொல்லுவாரு, கிருஷ்ணரை பார்த்து, அவனே இவனே மாடு மேய்க்கிறவனே, நீ வந்து நீ வந்து ஆயர் குலத்தை சார்ந்தவனா, நீ சத்திரிய குலத்தை சார்ந்தவனா, நீ அப்பேற்பட்டவன் இப்பேற்பட்டவன் 99 தடவை சொல்லி நிப்பாட்டிட்டு, 99 தடவை சொல்லிட்டு நிப்பாட்டிடுவாரு. ஆனா அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, சிசுபாலனுடைய பொறாமையினுடைய வெளிப்பாடு 99 தாண்டி போச்சு. அன்னைக்கு வந்து கிருஷ்ணரை போட்டு சபையில எல்லாருக்கும் கோபம். பீஷ்மர் தன் உடைவாள உருவரார், பீமனுக்கு கதையை தூக்கின்றார், அர்ஜுனன் காண்டி படுத்துட்டார், சிசுபாலனுடைய தலையை சீவிரணும். ஆனா கிருஷ்ணர் பார்த்தாரு, இந்த சபையில வந்து எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது. ஏன்னா எங்க அது ரொம்ப புண்ணியமான இடம் அந்த சபை. யுதிஷ்டிர மகாராஜோட யஜ்யசாலையில ராஜசூ யஜ்யம் நடந்துட்டு இருக்கு. அங்க போய் யாராவது உனக்கு ஒண்ணு அந்த இடம் எல்லாம் நாஸ்தியாய் என்ன ஆயிடும், யஜ்யமே தடைப்பட்டு போயிடும். அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, ஒரு பக்கம் பீமனுக்கு கோபம் வருது, ஒரு பக்கம் பீஷ்மருக்கு, ஒரு பக்கம் வந்து அர்ஜுனனுக்கு, இல்லையா? இப்ப இங்க எல்லாரும் கிருஷ்ண பக்தர்களா இருக்கீங்க, அப்படிதானே? சந்தேகம் ஒண்ணும் இல்லையா? இப்ப நம்ம கிட்ட யாராவது வந்து கிருஷ்ணரை தப்பா பேசினா கோபம் வருமா வராதா? வரும் இல்லையா? நமக்கே வரும்போது இன்னும் நம்ம பக்தியில அவ்வளவு பக்குவமாகவே இல்லை. நம்ம ஆரம்ப நிலை பக்தியில இருக்கோம், நமக்கே கிருஷ்ணரை பத்தி வந்து சொன்னா சண்டைக்கு போயிடுவோம், நீ எப்படி கிருஷ்ணரை பத்தி பேசலான்னு. ஆனா பீஷ்மர், துரோணர், அப்புறம் வந்து அர்ஜுனன், பீமனுக்கெல்லாம் எப்படி கோபம் வரும்? அப்ப அவங்க வந்து கொல்லணும்னு நினைச்சாங்க. கிருஷ்ணர் பார்த்தாரு, இந்த சபையில இதுக்கு மேல பொறுமையா இருக்க வேண்டாம்னு சொல்லி சுதர்சன் விட்டார். அப்படியே அந்த சுதர்சன் வந்து அப்படின்னு போய் சிசுபாலனுடைய தலையை கட் பண்ணிச்சு உடம்புல இருந்து. அவன் தலையை கிருஷ்ணர் வந்து அவன் உடம்புல இருந்து வெட்டி, அவன் ஆத்மா அந்த உடம்புல இருந்து வெளியில வந்தது, சிசுபாலனுடைய ஆத்மா. அது வெளியில வந்து அந்த சபையில எல்லாரும் முன்னாடி கிருஷ்ணருடைய உடல்ல போய் கலந்தது. சிசுபாலனுடைய ஆன்மா வந்து கிருஷ்ணருடைய உடல்ல போய் கலந்தது. அதுக்கு என்ன முக்தின்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த முக்திக்கு பேர் என்னன்னு தெரியுமா? 5 விதமான முக்தி இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? முக்தினா முதல்ல என்னது? பதில் தெரிஞ்சு கை தூக்குங்க. முக்தினா என்னது? முக்தி என்றால் என்ன? என்னெல்லாம் அப்படி ஸ்டன்னா உட்கார்ந்துருக்கீங்க? முக்தி என்றால் என்ன? லிபரேஷன், இங்கிலீஷ்ல சொல்லிட்டீங்க. தமிழ்ல வந்து பிறவா நிலை அடைகிறது, சான்ஸ்கிரிட்ல மோட்சம். அது நான் கேட்கல. மோட்சமா, லிபரேஷனா, முக்தியா, இல்ல பிறவா நிலை அடைகிறதா? முக்தினா என்னது? முக்தி என்றால் என்ன? முக்தின்னு சொன்னா மீண்டும் பிறவா நிலை அடைவது, மீண்டும் பிறவா நிலை அடைவது, பிறப்பு. ஒரு நிமிஷம், நீங்க வேண்டாம், அந்த பசங்க யாராவது நான் கூப்பிடும்போது வாங்க, இருங்க, நான் கூப்பிடும்போது வாங்க, நீங்க உட்காருங்க. ஸோ முக்தி என்றால் மீண்டும் பிறவா நிலை அடைவது, பிறப்பு இறப்பிலிருந்து ஓகே, முக்தி என்றால் மீண்டும் பிறவா நிலை அடைவது, பிறப்பு இறப்பிலிருந்து விடுபடுவது. எல்லாத்துக்கும் மேல முக்தினா என்னன்னு சொல்லி பாகவதம் சொல்லியிருக்கு. முக்தி ஹிக்த்வா அன்னதா ரூபேன சொரூபேன விவஸ்திதா. முக்தி அப்படின்னா நம்முடைய உண்மையான ஆதாரமான நிலையில போய் இருக்கிறது. முக்தினா என்னது? நம்முடைய உண்மையான ஆதாரமான நிலை. அப்போ நாம யாரு? ஜீவாத்மா. ஜீவாத்மாவுடைய உண்மையான ஆதாரமான நிலை என்னது? ஜீவேரே சொர்பகோய் கிருஷ்ணரே நித்யதாஸ். அப்ப முக்தினா என்னன்னு பாகவதம் சொல்லியிருக்கு. பாகவதத்துல முக்தி என்றால் நாம் கிருஷ்ணருடைய சேவையில் முழுமையாக ஈடுபடுவது, நம்முடைய மீண்டும், அதாவது நம்ம எந்த இடத்தை விட்டு வந்துட்டோமோ மீண்டும் அந்த இடத்தை அடைவது. பகவானுடைய ஆன்மீக லோகத்துல போய் முக்தி என்றால் மீண்டும் இந்த ஜீவாத்மா
பகவானுடைய ஆன்மீக உலகத்தில் போய் அவருக்கு சேவை செய்வது, அதுதான் முக்தி. ஆனா 5 விதமான முக்தி இருக்கு. யாருக்காவது தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா 5 விதமான முக்தி? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. மைக் கொடுங்க. கேட்டா ஃபர்ஸ்ட் நீங்க உட்காரு. 5 விதமான முக்தி இருக்கு. சாயுஜ்ய, சாஷ்டி, சாரூப்ய, சாலோக்கிய, சாமிப்ய. எஸ், சாயுஜ்ய. தேங்க்யூ. அவங்களுக்கு கிளாப் கொடுங்க. சாயுஜ்ய, சாமிப்ய, சாலோப்பிய, சாகிப்ய, சாஷ்டி, 5 முக்தி. இப்போ அடுத்த கேள்வி, கிருஷ்ணர் சிசுபாலனுக்கு கொடுத்த முக்தி என்னது? கிருஷ்ணர் சிசுபாலனுக்கு முக்தி கொடுத்தார். கிருஷ்ணர் கொடுத்த முக்தி என்னது? சிசுபாலன் என்ன ஆனாரு? சிசுபாலன் என்ன ஆனாரு? சுதர்சனால அவன் தலை சிவப்பட்ட உடனே அந்த ஆத்மா என்ன ஆச்சு? கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், கிருஷ்ணர் உடல்ல போய் கலந்தது. ஒரு ஜீவ ஆத்மா பகவானுடைய உடல்ல போய் 2 கலப்பது என்ன முக்தி? அது சாயுஜ்யா. யுஜ்யா மீன் இணையிறது, சேர்ந்துடுறது. சாயுஜ்யன்னா அது என்னன்னா அந்த பிரம்மத்தோடு இணையிறது. அதான் பிரம்மவாதம் அல்லது பிரம்ம ஜோதி. பிரம்ம ஜோதிங்கிறது இம்பர்சனல் ஃபியூச்சர். அதாவது பகவானுடைய உடலிருந்து தேஜஸ், பகவானுடைய உடலிருந்து வரக்கூடிய தேஜஸ் தான் பிரம்ம ஜோதி. அந்த பிரம்ம ஜோதியில போய் இணையருக்கு பேர் தான் சாயுஜ்ய முக்தி. ஆன்மா போய் பிரம்மன்ல கலக்கிறது. நானும் பிரம்மம்னா பிரம்மம்னா என்னது கேள்விப்பட்டீங்க? எவ்வளவு பேர் பகவத்கீதை படிச்சிருக்கீங்க? ஓகே, பிரம்மம்னா என்னது? பிரம்மம் என்றால் நித்தியமானது, பிரம்மம் என்றால் அழிவற்றது, பிரம்மம் என்றால் ஆன்மீகமானது. பிரம்மம் என்றால் என்னது? நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது. இப்ப இந்த உடல் நித்தியமில்லாதது, தற்காலிகமானது, அழியக்கூடியது. உடல் தற்காலிகமானது, அழியக்கூடியது, பௌதிகமானது. உடல் தற்காலிகமானது, அழியக்கூடியது, பௌதிகமானது. இந்த உடல் இருக்கிற ஆத்மா நித்தியமானது, ஆன்மீகமானது, அழிவற்றது. அதுதான் ஆத்மா, பிரம்மம். ஆத்மாங்கிறது பிரம்மம். அப்ப கிருஷ்ணர் யாரு? கிருஷ்ணர் இந்த பிரம்மத்துக்கு ஆதாரம். பிரம்மனோகி பிரதிஷ்டாகம் சொல்றாரு பகவத்கீதையில. இந்த பிரம்மத்துக்கும் இந்த உடல் இருக்கிற ஆன்மா இருக்கு இல்லையா, அது கிருஷ்ணர் ஆதாரம். அப்ப கிருஷ்ணர் யாரு? கிருஷ்ணர் அர்ஜுன் என்னன்னு சொல்றாரு? பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம்பவா. கிருஷ்ணா நீங்க பரபிரம்மம், நம்ம குட்டி பிரம்மம். கிருஷ்ணா பரபிரம்மம். நம்ம யாரு? குட்டி பிரம்மம். கிருஷ்ணா பரபிரம்மம். நம்ம யாரு? ஜீவாத்மா. கிருஷ்ணர் பரமாத்மா. நம்ம யாரு? ஜீவாத்மா. கிருஷ்ணர் பரமாத்மா. நம்ம பிரம்மம், கிருஷ்ணா. என்னைக்குமே ஜீவனும் பரமனும் ஒன்னானதா சரித்திரமே ஆகவே முடியாது, ஆகவே கிடையாது. கடவுளும் நாமளும் ஒன்னு ஆக முடியாது. என்னைக்கும் ஜீவாத்மா தான், பரமாத்மா தான். டாக் தான், காட் தான். DOG டாக், GOD டாக், காட். DOG டாக், அது அப்படியே திருப்பி போட்டா GOD காட். இந்த டாக் காட் ஆக முடியுமா? முடியாது. வார்த்தையை வேணா திருப்பி போடலாம், ஆனா ஜீவாத்மா பரமாத்மா ஆக முடியாது. ஜீவாத்மா தான், பரமாத்மா தான். ரைட்? இப்போ சிசுபாலன் இறைவனுடைய உடல்ல 2 கலந்தார். அதுக்கு பேர் சாயுஜ்ய முக்தி. இதை யார் விரும்புவாங்க? அப்போ யார் சொன்னா? மாயாவாதி அல்லது இம்பர்சனலிஸ்ட், அருவவாதிங்க, பிரம்மவாதிங்க, மாயாவாதிங்க, நிறைய வாதிங்கெல்லாம் இருக்காங்க. பௌதிகவாதி, பிரம்மவாதி, அருவவாதி, மாயாவாதி, நிர்விசேஷவாதி, சூன்யவாதி, நாஸ்திகவாதி, ஆஸ்திகவாதி. ரைட்? நிறைய விஷயம் இருக்கு. சும்மா இல்ல பகவத்கீதை பிரபுபார் சும்மா கொடுத்துடல, ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்திருக்காரு. ரைட்? இந்த பகவத்கீதை உலகத்திலே பெரும் புரட்சி ஏற்படுத்தினது பிரபுபாவுடைய பகவத்கீதை as it is. ஏன்னா அவருடைய கமெண்ட்ரி, அவருடைய விளக்கம், அவருடைய வார்த்தை, அவருடைய போப்பட். ஸோ பௌதிகவாதினா, பௌதிகவாதி யார்? பௌதிகவாதி நான் இந்த உடல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற பௌதிகவாதி. இந்த உடலை திருப்திப்படுத்தணும்,
நல்லா சாப்பிடணும், தூங்கணும், இனப்பெருக்க பண்ணணும், மிருக மாதிரி வாழ்றவங்க பௌதிகவாதி. ஆன்மீகவாதினா யாரு? நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா. நான் இந்த உடல் அல்ல, ஆத்மான்னு வந்தவர் ஆன்மீகவாதி. அப்ப பௌதிகவாதிக்கு ஆன்மீகவாதிக்கு என்ன வித்தியாசம்? பௌதிகவாதிக்கு ஆன்மீகவாதிக்கு என்ன வித்தியாசம்? பௌதிகவாதி எதோடு அடையாளப்படுத்திக்கிறார் தன்னை? உடலோடு அடையாளப்படுத்துறாரு. ஆன்மீகவாதி எதோடு அடையாளப்படுத்திக்கிறாரு? நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா. அப்போ இவங்க எல்லாரும் ஆன்மீகவாதி தான். நிர்விசேஷவாதி, சூன்யவாதி, அப்புறம் பிரம்மவாதி, மாயாவாதி, அருவவாதி, பக்தர்கள், இவங்கெல்லாம் ஆன்மீகவாதி. ஆனா எல்லாம் ஒரே கேட்டகரி இல்லை, எல்லாம் ஒரே இது கிடையாது. அருவவாதி என்ன நினைக்கிறாரு? அருவம் அரூபம், அந்த வார்த்தையை பிரிக்கணும். ரூபம் அரூபம். கடவுளுக்கு ரூபம் இருக்குன்னு சொன்னா அவர் உருவவாதி, கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொன்னா அவன் அருவவாதி. கடவுளுக்கு உருவம் கிடையாது அப்படின்னு சொன்னா அவன் அருவவாதி. கடவுள் ஒரு ஒளி வடிவானவர் அப்படின்னு சொன்னா அவன் பிரம்மவாதி. கடவுள் ஒரு ஒளி வடிவானவர் சொன்னா ஒரு பிரம்மவாதி. நானும் இந்த உடலை விட்டா கடவுள் ஆயிடுவேன்னு சொன்னா அவன் மாயாவாதி. நானும் கடவுள் ஒன்றுன்னு சொன்னா அவன் மாயாவாதி. சரி, இப்ப அருவவாதின்னு என்னது? கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொன்னா வெரி குட். கடவுள் உருவம் இல்லைன்னு சொன்னா அருவவாதி. சரி, பிரம்மவாதின்னு என்னது? அந்த ஒளி, கடவுள் ஒரு ஒளி வடிவானவரே, அந்த ஒளியில போய் நான் ஒன்னாயிடுவேன். பிரம்மஜோதியில போய் நான் இந்த உடலை விட்டா நான் பிரம்மம், நான் இந்த உடலை விட்டுட்டா நானும் அந்த பிரம்மம் ஒன்னாயிடுவோம், அதுக்கப்புறம் எல்லாம் வேற வேற எல்லாம் கடவுள் தான் சொன்னா அவன் பிரம்மவாதி. நானும் கடவுளும் ஒண்ணுதான் சொன்னா அவன் மாயாவாதி. பகவானுக்கு உருவம் உண்டு, பகவானுக்கு உருவம் உண்டு. அவர் உருவம் பகவானுடைய உருவம். அவருக்கு உருவம் இல்லைன்னு சொன்ன என்ன அர்த்தம்? பிரபுபா சொல்றாரு. பிரபுபா என்ன சொல்றாரு? கடவுளுக்கு உருவம் இல்லை என்று சொன்னால் ஆம், இல்லை. ஏன் இல்லை? நம்மள மாதிரி உருவம் இல்லை அவருக்கு. நம்முடைய உருவம் போல அல்ல அவர் உருவம். அவர் உருவம் சச்சித் ஆனந்த விக்கிரகா, நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான ரூபம் கடவுளுடையது. அப்ப அவருக்கு உருவம் இருக்கு. அவர் உருவமாகவும் செயல்பட முடியும், உருவம் இல்லாமலும் செயல்பட முடியும். அவர் எல்லா இதயத்திலையும் பரமாத்மாவும் இருக்காரு. இதை அறிந்தவர் தான் பக்தர். பகவானுடைய உருவத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பகவானுடைய நித்தியமான ரூபத்துக்கு சேவை செய்பவர் தான் பக்தர். ஹரே கிருஷ்ணா. கொஞ்ச நேரம் பகவானுடைய உருவத்தை ஏற்றுக்கொள்றவங்க தான் பக்தர். ஓகேவா? அப்ப இவங்களும் ஆன்மீகவாதி தான். ஆனா என்னது? இந்த ஆன்மீகவாதியிலே உயர்ந்தவங்க பக்தர்கள். ரைட்? ஏன் ஆன்மீகவாதியில் பக்தர் உயர்ந்தவங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் புரியும். அவங்க எல்லா இடத்துலையும் பகவானை பார்க்க முடியும். இப்போ நம்ம நரசிம்மர் கதைக்கு வருவோம். பிரகலாதர் எடுத்துக்கோங்க. பிரகலாதர் எங்க கடவுள் இருக்காருன்னு சொன்னாரு? ஒரு தூணை காமிச்சோன்னாரு, அந்த தூண்ல இருக்காருன்னு சொன்னாரு. அப்போ அந்த தூண்லயும் பிரகலாதர் கடவுளை பார்த்தார். ரைட்? அதனால கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு பிரகலாத் சொல்லல. பிரகலாதர் கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லல, அந்த தூண்லயும் கடவுள் இருக்காரு. அப்ப அதுக்குள்ளேயும் அவர் கிருஷ்ணரை பார்த்தார். இதயத்துல பரமாத்மாவும் கிருஷ்ணரை பார்க்கிறாரு. அவரை பகவானாவும் தரிசனம் பண்றாரு, தியானம் பண்றாரு. பிரகலாதர் பகவானுடைய தாமரை திருப்பாதங்கள் எப்பவும் தியானம் பண்ணிட்டே இருக்காரு. இங்க எவ்வளவு பேர் அந்த மகா நரசிம்மர் படம் பார்த்தீங்க? கொஞ்ச நேரம் சினிமா வந்தது இல்லையா, மகா அவதார் நரசிம்மா? யாரும் பார்க்கலையா? கை தூக்குங்க. அதுல ஒரு காட்சி வரும். அந்த காட்சி அப்போ அழுதவங்க யாரா இருந்தா கை தூக்குங்க. அதுல பிரகலாதர் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவார், நீங்க எனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டீங்களா? நான் உங்களை பார்க்க முடியாதா? எனக்கு உங்க தரிசனம் கிடைக்காதா அப்படின்னு அந்த குழந்தை அழுவார். அப்ப யாரெல்லாம் அழுதீங்க? அழுவலைன்னு சொன்னா நம்ம இதயம் பாறை மாதிரி இருந்ததுன்னு அர்த்தம். அந்த காட்சியை பார்த்தா அழுக வந்திருக்கணும். அந்த குழந்தை பிரகலாத குழந்தை பிரார்த்தனை பண்றார். அந்த குழந்தை என்ன பிரார்த்தனை பண்ணார்? பிரகலாதர் பகவானே, நீங்க முன்னாடி வரமாட்டீங்களா? உங்க தரிசனம் எனக்கு கிடைக்காதா? உங்களை என்னால பார்க்க முடியாதா அப்படின்னு அந்த பகவானுடைய அன்புக்காக ஏங்கினார். அப்போ பகவான் சொன்னார், பிரகலாதா நான் உங்க கூடயே தான் இருக்கேன் அப்படின்னு தரிசனம் கொடுத்தார் பகவான். அப்போ பகவானே முழுமுதற் கடவுளா பிரகலாதர் தரிசனம் பண்ணியிருக்காரு. பிரகலாத மகாராஜான்னு சொல்லும் போது அவர் பக்தராஜ், பக்தர்களே ஒரு சக்கரவர்த்தி, பக்தர்களே ஒரு திலகம். பக்த பிரகலாதன் பக்தர்களே உயர்ந்தவர். அவர் பிறப்பால் எந்த குலத்தை சார்ந்தவர்? பிறப்பால் அசுர குலத்தை சார்ந்தவர். பிராமண குலத்துல பிறக்கல, முறைப்படி வேத மந்திரம் எல்லாம் போய் குருகுலத்துல போய் படிக்கல. அப்புறம்
இங்கிலீஷ் தசு புசுன்னு பேசி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கிடையாது, பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ண கிடையாது, அப்புறம் பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறக்கல, ஒரு சாதாரண அசுர குலத்தில் பிறந்த ஒரு குழந்தை. அவங்க அப்பா 3 உலகத்தையும் வென்றவர், அது 2வது. ஆனா அவர் வந்து 12 மகாஜனங்கள்ல ஒருத்தர், பகவானால அங்கீகரிக்கப்பட்ட, பகவானை பற்றிய முழுவதும் அறிந்த உன்னதமான மகாஜனங்கள் 12 பேர். கேள்விப்பட்டீங்களா 12 மகாஜனங்களை பற்றி? நம்ம ஊர்ல அந்த மகாஜனம் இந்த மாதிரி ஜாதிக்கு தான் பேர் வச்சிருப்பாங்க. அங்க ஊர்ல வந்தீங்கன்னு வச்சுங்களேன், நாடார் மகாஜனம், செட்டியார் மகாஜனம் பேர் வச்சிருப்பாங்க. ஆனா அது மகாஜனம் இல்லை. மகாஜனம்னா பகவானுடைய மிகச்சிறந்த பக்தர்கள், தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக பகவானுக்கு அர்ப்பணம் செய்தவங்க, பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை பூர்ணமா அடைக்கலம் கொண்டு இருப்பவங்க, கிருஷ்ண பக்தியுடைய தத்துவத்தை முழுமையா அறிஞ்சவங்க, பகவானை உன்னதமா உணர்ந்தவங்க, பகவான் மேல கலங்கம் இல்லாத அன்பு உள்ளவங்க, ஆகச் சிறந்த பக்தர்கள் 12 பேர். யாரெல்லாம் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? 12 மகாஜனங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மைக் கொடுங்க. ஸ்வயம்பு நாரத சம்பு குமாரோ கபிலோ மனு பிரகலாத பீஷ்ம ஜனகோ வயாசகி பலிம் ஸ்வயம். 12 பேர். இந்த 12 பேர் யாருன்னு யமராஜ் சொல்றார். யமராஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யமராஜ் வந்து தர்மராஜ், யம தர்மன். யமராஜ் வந்து சொல்றார், அவர் சொல்றாரு, இந்த 12 பேரு நாங்க 12 பேரும் பகவானால அங்கீகரிக்கப்பட்டவங்க, சக்தி அளிக்கப்பட்டவங்க. ஒண்ணு வந்து ஸ்வயம்பு. ஸ்வயம்புனா யார் தெரியுமா? ஸ்வயம்புனா அவர் பகவான்கிட்ட தானா தோன்றியவர், பகவான்கிட்ட நேரடியா தோன்றியவர் பிரம்மா. நாரதர். அப்புறம் சம்பு. சம்புனா யாரு? மகாதேவ். ஸ்வயம்பு, நாரத, சம்பு. குமாரா, 4 குமாரர்கள். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரா, 4 குமாரர்கள். ஸ்வயம்பு, நாரத, சம்பு, குமார, கபிலா, கபில தேவர். மனு, 14 மனுக்கள். ஸ்வயம்பு மனு, சக்ஷுஷ மனு, அப்புறம் வந்து வைவசத மனு, இந்திரசாவர்ணி, ருத்ரசாவர்ணி, மேருசாவர்ணி, தட்சிணசாவர்ணி, இந்த மாதிரி 14 மனு. ஸ்வயம்பு, நாரத, சம்பு, குமாரோ, கபிலோ, மனு, பிரகலாத், பீஷ்மா, ஜனகா, சுகதே கோஸ்வாமி அண்ட் யமராஜ். இந்த 12 பேர். இந்த 12 பேர்ல இந்திரன் இருக்காரா? சந்திரன் இருக்காரா? சூரியன் இருக்காரா? வருணன் இருக்காரா? அக்னி இருக்காரா? பிரகஸ்பதி இருக்காரா? ஆனா பிரகலாதர் இருக்காரு. நான் சொன்னவங்க எல்லாமே தேவகுலத்தை சார்ந்தவங்க. பிரகலாதனும் அசுர குலத்தை சார்ந்தவர். இன்னொருத்தர் அசுர குலத்தை சார்ந்தவர் இருக்கார் 12 பேர்ல. யார் அவரு? பலி மகாராஜ். பலி. பலி வந்து பிரகலாதனுடைய பேர குழந்தை. பிரகலாதுடைய பையன் வீரோச்சனா, வீரோச்சனுடைய பையன் வந்து பலி. ஸோ இந்த 12 பேர்ல 2 பேர் அசுர குலத்தை சார்ந்தவங்க, பிரகலாதரும் பலியும். ஆனா பகவானுக்கு மிக பிரியமான பக்தர்களா இருக்காங்க. அப்போ பகவான் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தா, பகவான் மேல எந்த அளவுக்கு பக்தி இருந்தா, அவருடைய அந்த ஆழமான பக்தியினால அவரால் எல்லா இடத்துலயும் பகவானை பார்க்க முடிஞ்சுது. அதுலதான் சொன்னார், இந்த தூண்ல பகவான் இருக்காருன்னு சொன்னார். ரைட், இந்த தூண்ல பகவான் இருக்காருன்னு சொன்னார். ரைட். ஸோ இப்போ பேக் டு சிசுபாலன் ஸ்டோரி. இந்த சிசுபாலன் வந்து எல்லார் முன்னாடியும் கிருஷ்ணனுடைய உடல்ல கலந்தார். அது சாயுஜ்ய முக்தி. இந்த சாயுஜ்ய முக்தி யார் அடைவாங்கன்னா, பல ஆயிரம் வருஷம், ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல ஆயிரம் வருஷம் சாப்பிடாம தூங்காம மனதை கட்டுப்படுத்தி புலன்களை கட்டுப்படுத்தி காட்டுல போய் தனி இடத்துல மனதை புலன்களை கட்டுப்படுத்தி யோகத்துல பக்குவமாயி ஒரு கால நின்று 2 கை மேல உயர்த்தி மழை வெயில் குளிர் பனி எல்லாம் தாங்கிக்கிற யோகியும் ஞானிகளும் அடையக்கூடிய முக்தி சாயுஜ்ய முக்தி. சும்மா இல்ல, சாயுஜ்ய முக்தின்னு எதுவும் சும்மா அப்படியே பெட்டி கடையில் கிடைக்கிற மாதிரி இல்லை. இந்த 2 கோன் ஷாப் போனல, எடுத்தாலும் 2 வெள்ளின்னு சொன்னாங்க, அந்த மாதிரி இல்லை. 2 கோன் ஷாப் எனக்கு கூட்டிட்டு போனேன், எடுத்தாலும் 2 வெள்ளி, 2 ரூபா கொடுத்தா எதுனாலும் எடுத்துக்கலாம். அப்படி கிடைச்சதில்ல சாயுஜ்ய முக்தி. சாயுஜ்ய முக்தி அடையணும்னு சொன்னா தலை குப்புற நின்று தவம் பண்ணணும். அதுல ஒரு செகண்ட் எங்கேயாவது வீழ்ந்துட்டா திரும்பி ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த முக்திய கிருஷ்ணர் சிசுபாலனுக்கு கொடுத்தார். அவர் கையில கொண்டு அவர் வதம் பண்ணி, கிருஷ்ணர் கையால வதம் பண்ணி, கிருஷ்ணர் கையால கொல்லப்பட்டதுனால சிசுபாலன் என்ன ஆனாரு?
சாயுஜ முக்தி அடைஞ்சாரு. இந்த சாயுஜ முக்தி யார் விரும்புவாங்க? யோகிகளும் ஞானிகளும் இறைவனோடு இரண்டரை கலக்க வேண்டும். அந்த இறைவன் தன்னுடைய அடையாளத்தை அழித்து கொண்டு பிரம்மத்தோடு ஒன்றாகி விட வேண்டும். இறைவன் ஒரு ஒளிவடிவானவர், நானும் ஒளிவடிவானவன். இந்த உடலை விட்டு வைத்தேன் என்றால் நானும் அந்த ஒளியும் ஒன்னாயிருவோம். அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது. இதுதான் சாயுஜ முக்தி. இத கிருஷ்ணர் கொடுக்கிறாரு. யுதிஷ்டிர மகாராஜுக்கு ரொம்ப ஆச்சரியம். அவர் நாரதிட்ட கேட்கிறாரு. நாரத முனிவர் உட்கார்ந்துருக்காரு. இந்த மாதிரி ஒரு வியாசாசல உட்கார வச்சு அவருக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி யுதிஷ்டிர மகாராஜ் கேட்கிறாரு, ஏன் சிசுபாலன் கிருஷ்ணர் முக்தி கொடுத்தாரு? அவனுக்கு நரகத்துக்குள்ள போயிருக்கணும். சிசுபாலன் நரகத்துக்கு போகணுமா, மோட்சம் அடைச்சிருக்கணுமா? சிசுபாலன் நரகத்துக்கு போயிருக்கணுமா, மோட்சம் அடைச்சிருக்கணுமா? ஏன் சிசுபாலன், மைக்கு கொடுங்க, கை தூக்குங்க, சிசுபாலன் நரகத்துக்கு போயிருக்கணுமா, மோட்சம் அடைச்சிருக்கணுமா? நரகத்தான் போகணும். ஏன்னா சபையில எல்லாருமே வச்சு கிருஷ்ணர் ரொம்ப தரக்குறவா பேசினார். ரொம்ப மோசமான வார்த்தைகளால பேசினார். அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணிருக்கணும்? சிசுபாலன் நரகத்துக்கு அனுப்பிச்சிருக்கணும். நாரதர் கேட்டார், ஏன் சிசுபாலனை நரகத்துக்கு அனுப்பாம கிருஷ்ணர் மோட்சம் கொடுத்தாரு? அப்ப நாரதர் ரொம்ப அழகா சொல்றாரு, யுதிஷ்டிரா, இந்த சொர்க்கம் நரகம், விருப்பு வெறுப்பு, நண்பன் பகைவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஆண் பெண், ஏழை பணக்காரன், இதெல்லாம் நமக்கு தான். பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லோருக்கும் சமமானவர். இப்ப ஸ்லோகத்துக்கு வந்தாச்சா? இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுச்சு? கிருஷ்ணர் எல்லோருக்கும், கிருஷ்ணரே சொன்னார், பகவானே சொல்றாரு நான் எல்லோருக்கும் சமமானவன். இங்க பகவானை பத்தி யார் சொல்லிட்டு இருக்காரு? யுதிஷ்டிரிட்ட நாரதர் சொல்றாரு. நாரத முனிவர் அத்தாரிட்டி, 12 மகாஜன்ல ஒருவர். அடுத்த பாயிண்ட் வந்துச்சா? நாரத முனிவர் 12 மகாஜன்ல ஒருவர். நாரதர் சொல்றாரு யுதிஷ்டிரிட்ட, யுதிஷ்டிரா, இந்த இன்பம் துன்பம், விருப்பு வெறுப்பு, லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, மான அவமானம், புகழ்ச்சி இகழ்ச்சி, இதெல்லாம் நமக்கு தான். ஸோ கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நண்பனும் கிடையாது, பகைவனும் கிடையாது. அவர் யாரும் நண்பனா பார்க்கறது இல்லை, யாரையும் பகைவனா பார்க்கறது. அவர் எல்லோருக்கும் சமமானவர். அப்போ இந்த விருப்பு வெறுப்பு, நண்பன் பகைவன், இதெல்லாம் எங்கிருந்து வருது? மனதிலிருந்து வருது. எப்படி மனதிலிருந்து வருது? நம்ம அன்றாட வாழ்க்கையில மனதிலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் எப்படி நம்ம பிரிக்கலாம்? என்னென்ன மாதிரி எண்ணங்கள்லாம் வருது? நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி செயல்படுறோம்? அதை பத்தி கீதையில சொல்லியிருக்காரு கிருஷ்ணா. அன்றாட வாழ்க்கையில ஒரு ஜீவாத்மா எப்படி செயல்படுகிறார்? எப்படி செயல்படுறோம் நம்ம தினசரி வாழ்க்கையில? நம்ம எல்லாரும் நம்ம இந்த ஜீவாத்மாக்களை, இந்த ஜட உலகத்துல இருக்கிற ஜீவாத்மாக்களை என்னன்னு சொல்லலாம்? ப்ரோப்பா என்னன்னு சொல்றாரு? கிருஷ்ணர் என்னன்னு சொல்றாரு? நம்ம ஜீவாத்மாவை பிரபுபார் என்னன்னு சொல்லிக்கிறேன்? ஜட உலகத்தில் இருக்கிற ஜீவாத்மாக்களை பிரபுபார் என்னன்னு சொல்றாரு புக்ல? இங்க எவ்வளவு பேர் பிரபுபா புக் படிக்கிறீங்க தினமும்? பண்ணணும், படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. ஜீவாத்மாவை கட்டுண்ட ஆத்மா, பந்தப்பட்ட ஆத்மா, வீழ்ந்த ஆத்மா, பேலன்ஸ் சோல், கண்டிஷன் சோல், ரைட்? ஜீவாத்மா இந்த ஜட உலகத்தில் இருக்கிற நம்ம எல்லாருமே பேலன்ஸ் சோல், நம்ம வீழ்ந்த ஆத்மாக்கள், கட்டுண்ட ஆத்மாக்கள். we are bound by the 3 modes of material nature. இந்த ஜட உலகத்துல 3 குணத்தினால கட்டப்பட்டிருக்கும். அதனாலதான் நான் சொன்னேன், நம்ம எல்லாருமே 3 குணத்துல செயல்படுறோம். சில நேரம் அன்பா பேசுவோம், சில நேரம் கோவப்படுவோம், சில நேரம் சோம்பேறித்தனமா இருப்போம், இல்லையா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, போட்டிருக்கிற துணி, பேசுற பேச்சு, நடத்தை எல்லாம் 3 குணத்துல இருக்கு. நீங்க காலையில எந்திரிக்கிறதுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் நம்மளை யாரு கட்டுப்படுத்திட்டு இருக்கான்னு இந்த 3 குணத்தை கட்டுப்படுத்திட்டு. காலையில 8 மணிக்கு எந்திரிச்சா தமோ குணத்துல இருக்கிறோம், ரைட்? 10 மணிக்கு எந்திரிச்சா ரஜோ குணத்துல இருக்கிறோம், 4 மணிக்கு எந்திரிச்சா சாத்விகமான குணத்துல இருக்கிறோம். நைட்டு 9:30 மணிக்கு தூங்குனா சாத்விகமான குணத்துல இருக்கிறோம், 11 மணிக்கு தூங்குனா ரஜோ குணத்துல இருக்கிறோம், 1 மணிக்கு தூங்குனா தமோ குணத்துல இருக்கிறோம். தூங்கிட்டே இருந்தா தமோ குணத்துல இருக்கிறோம், சாப்பிட்டுட்டே இருந்தா தமோ குணத்துல இருக்கிறோம், சோம்பேறித்தனமா இருந்தா தமோ குணத்துல இருக்கிறோம். கோவப்படுறது, ஆக்ரோஷம், திட்டுறதெல்லாம் ரஜோ குணம். அன்பு, பணிவு, எளிமை, சகிப்புத்தன்மை, பொறுமை எல்லாம் சாத்விகமா இருக்கணும். இப்போ இந்த 3 குணம் நம்மள டாமினேட் பண்ணிருக்கா இல்லையா?
இந்த 3 குணம் நம்ம கட்டுப்படுத்துதா இல்லையா? அதான் கிருஷ்ணர் சொல்றாரு, பிரகிருதி கிரியமானானி குணை கர்மானி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இது மன்னிதி. நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்? இந்த 3 குணம் தான் நம்ம டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த 3 குணம் தான் நம்ம தூண்டுது செய்ய சொல்லி. ஆனா கிருஷ்ணர் இந்த முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர். கிருஷ்ணர் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர். இந்த 3 குணம் யார்கிட்ட இருந்து வந்தது? ஜீவாத்மா யார்கிட்ட இருந்து வந்தாங்க? ஜீவாத்மாவை நாம யார்கிட்ட இருந்து வந்தோம்? கடவுள்கிட்ட இருந்து, கிருஷ்ணர்கிட்ட இருந்து வந்தோம். இதுல இருக்கா சந்தேகம் இருக்கா? ஓகே, நம்ம எல்லாரும் கடவுள்கிட்ட இருந்து வந்தோம். இந்த 3 குணம் யார்கிட்ட இருந்து வந்தது? அதுவும் கிருஷ்ணர்கிட்ட இருந்து வந்தது. ஆனா இதுக்கு அப்பாற்பட்டவர். கிருஷ்ணர்கிட்ட இருந்து அந்த 3 குணம் வருது. ஆனா கிருஷ்ணரை முக்குணத்தினால் கட்டுப்படுத்த முடியாது. கிருஷ்ணர் முக்குணத்தையும் கட்டுப்படுத்துபவர். கிருஷ்ணர் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர். அப்ப கிருஷ்ணர் என்ன குணத்தில் இருக்காரு? அவரோட குணத்தில் இருக்கணுமே. இப்ப நான் சிலப்ப ரஜோ குணத்தில் இருக்கேன், சிலப்ப தமோ குணத்தில் இருக்கேன், சிலப்ப சாத்விகமான குணத்தில் இருக்கேன். கிருஷ்ணர் எந்த குணத்தில் இருக்காரு? இந்த முக்குணத்துக்கு மேல ஒரு குணம் இருக்கு, அது சுத்த சாத்விகம், பியூர் சாத்விக். அந்த சுத்த சாத்விகமான குணத்தில் இருக்கிறவங்களுக்கு நண்பன் பகைவன் கிடையாது, வேண்டியவன் வேண்டாதவன் கிடையாது, பிடிச்சது பிடிக்காது கிடையாது, மான அவமானம் கிடையாது. அதனால நாரதர் சொன்னாரு, கிருஷ்ணா முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர். அதனால கிருஷ்ணர் கையால கொல்லப்பட்டாலும் கருணை, கிருஷ்ணர் கையால் ரட்சிக்கப்பட்டாலும் கருணை. கிருஷ்ணர் கையால கொல்லப்பட்டாலும் கருணை, கிருஷ்ணர் கையால ரட்சிக்கப்பட்டாலும் கருணை. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? கிருஷ்ணர் கையால கொல்லப்பட்டாலும் கருணை, கிருஷ்ணர் கையால ரட்சிக்கப்பட்டாலும் கருணை. ஒரு அசுரனை கொல்றது மூலமா, ஒரு அசுரனை கொல்வது மூலமா, அவனை தண்டிக்கிறது மூலமா அவனை அந்த மாதிரி கோரமான குணத்திலிருந்து பகவான் விடுவித்து அவருக்கு மோட்சம் கொடுக்கிறார். ஒரு பக்தனோடு அன்பு செய்து அவருக்கு பகவான்கிட்ட அன்பு பரிமாற்றம் பண்றார். இதுல பகவானை பொறுத்த வரைக்கும் இவன் அசுரன், இவன் பக்தன் அப்படிலாம் கிடையாது. அசுரனை தண்டித்து பகவான் கருணை காமிக்கிறார், பக்தரிடம் அன்பு செய்து பகவான் கருணை காமிக்கிறார். ரைட்? அதான் நாரதர் சொன்னார், கிருஷ்ணாவுடைய செயல்ல என்னைக்குமே பேதமே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? யார் ஒருத்தர் கிருஷ்ணரை நண்பனா நினைக்கலாம், கிருஷ்ணரை பகைவனா நினைக்கலாம், கிருஷ்ணரை நண்பனா நினைக்கலாம், பகைவனா நினைக்கலாம், கிருஷ்ணரை காதலனா நினைக்கலாம். அப்படி யாரா ஒருத்தர் கிருஷ்ணர் மேல தன் மனதை பதிய வச்சாங்கன்னா கிருஷ்ணர் அவனுக்கு முக்தி தருவார். சிசுபாலன் எப்படி கிருஷ்ணரை நினைச்சிட்டு இருந்தாரு? பகைவனா நினைச்சிட்டு இருந்தாரு. காமா குரோதா பயா துவேஷா. ஒருத்தர் காமத்தினால கிருஷ்ணரை நினைச்சிட்டே இருக்கலாம். இப்ப விருந்தாவனத்து கோபிகள்லாம் கிருஷ்ணரே தனக்கு கணவரா வரணும் அப்படின்னு காதலாம் நினைச்சாங்க. அதனால அவங்க மனசு எப்பவுமே கிருஷ்ணர் மேலேயே இருந்தது. 24 மணி நேரமும் விருந்தாவனத்து கோபிகள் கிருஷ்ணரையே நினைச்சிட்டு இருப்பாங்க. ரைட்? அதுக்கப்புறம் கோபத்தினாலே கிருஷ்ணரை நினைச்சிட்டு இருப்பாரு. யார் கோபத்தினால கிருஷ்ணர் நினைச்சாரு? சிசுபாலனுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், அவன் பேர் தந்தவக்ரன். சிசுபாலனுடைய சகோதரன் பேர் தந்தவக்ரன். அவனுக்கு கோபம், இந்த கிருஷ்ணர் தான் என்னுடைய சகோதரனை கொன்னுட்டாரு, அதனால ஒரு பழி வாங்கணும் அப்படின்னு அந்த கோபத்தினால கிருஷ்ணரை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தா தந்தவக்ரன். அவனும் கிருஷ்ணர் கையால கொல்லப்பட்டு மோட்சம் அடைஞ்சான். பயத்தினால கிருஷ்ணரை நினைச்சிட்டு இருந்தார் யாரு? கம்சன். சாப்பிடும் போது, தூங்கும் போது, நிற்கும் போது, நடக்கும் போது, அந்த 8வது குழந்தை எப்ப வரப்போகுது? அன்னைக்கு அசுரீரி கேட்டது, அடே கம்சா முட்டாள், உன் தங்கைக்கு பிறக்கும் 8வது குழந்தை உன்னை கொல்லும். சத்தம் கேட்டது, மறைஞ்சாச்சு. இப்போ அன்னையிலிருந்து கம்சன் அந்த 8வது குழந்தை எப்ப வரும், கிருஷ்ணர் எப்ப வருவார், என்ன எப்ப கொல்ல போறார், சாப்பிடும் போது, நடக்கும் போது, நிற்கும் போது, தூங்கும் போது. இங்க எவ்வளவு பேர் ஹரிகிருஷ்ண மந்திரம் ஜெபம் பண்றீங்க? நம்மள எவ்வளவு பேர் ஹரிகிருஷ்ண மந்திரம் ஜெபம் பண்றீங்க? நல்ல கை தூக்கு. 16 மாலை பண்றவங்க எல்லாம் ஓகே, 8 மாலை பண்றவங்க 4 மாலை, 1 மாலை, ஓகே. ஆல்மோஸ்ட் நீங்க எல்லாம் சாண்டிங் பண்றீங்க. நம்ம சாண்டிங் பண்ணும்போது, நாம ஜபிக்கும் போது எவ்வளவு நேரம் கிருஷ்ணரை நினைக்கிறோம்? நம்ம நாம ஜபிக்கும் போது எவ்வளவு நேரம் கிருஷ்ணரை நினைக்கிறோம்? இல்லையே. 10 மணி சொல்லுவோம், மனசு ஓடிடும். இப்பயே பாருங்க, மணி ஆயிட்டே இருக்கு, 8:45, 8:50 ஆச்சு. கிளாஸ் எப்ப முடியும்? என் வீட்டுக்கு இந்த நேரத்துல எங்க வீட்டுக்காரர் வந்திருப்பாரு.
அவருக்கு நான் நைட் டின்னர் கொடுக்கணுமே, இங்க நைட் டின்னர் என்ன வச்சிருப்பாங்க, இன்னைக்கு என்ன கொடுக்க போறாங்க, அதுக்கப்புறம் இது என்ன இவர் பேச போறாரு, இதோட நிப்பாட்டிடுவாரா, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி எல்லாம் பேசுறாரு, பயமா இருக்கே. இந்த மாதிரி மைண்ட்ல வந்து பல எண்ணங்கள்லாம் ஓடிட்டே இருக்கு. அப்போ நாமம் ஜெபம் பண்ற நம்மனால கிருஷ்ணரை நினைக்க முடியல. கம்சன் 24 மணி கிருஷ்ணர் நினைச்சிட்டு இருந்தார், ஆனா பயத்தினால் நினைச்சுட்டே இருக்கு. அதுக்காக நம்ம கம்சன் மாதிரி கிருஷ்ணர் நினைக்கணும்னு அவசியம் இல்லை, சிசுபாலன் மாதிரி கிருஷ்ணரை நினைக்கணும்னு இல்லை. கம்சன் பயத்தினாலே கிருஷ்ணரை நினைத்துக் கொண்டிருந்தார், கிருஷ்ணர் கையால் கொல்லப்பட்டு முக்தி அடைந்தார். சிசுபாலன் பொறாமையினால் கிருஷ்ணர் கையால் கொல்லப்பட்டு முக்தி அடைந்தார். தந்தவக்கரன் கோபத்தினால் கிருஷ்ணர் கையில் கொல்லப்பட்டு முக்தி அடைந்தார். அப்ப நானும் கிருஷ்ணர் மேல பொறாமை கொண்டா நான் முக்தி அடைஞ்சிருவேன். அது ஃபேவரபிள் இல்லை, அது அன்பேவரபிள். ஸோ அது பக்தி இல்லை. கம்சனுக்கு கிருஷ்ணர் மேல பக்தி இல்லை, ஆனா பயம் இருந்தது, கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருந்தாரு. நமக்கு பக்தி இருக்கு, கிருஷ்ணரை நினைக்க முடியல. நம்ம பக்தி பண்றோம், ஆனா கிருஷ்ணரை நினைக்க முடியல. கம்சனுக்கு பக்தி இல்லை, ஆனா கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருந்தாரு. ஸோ இந்த கான்சியஸ்னஸ் எப்படி கிருஷ்ணர் மேல நிறுத்துறது? அப்போ ஆச்சாரியர் என்ன சொல்றாரு, அனுகூலேன கிருஷ்ணானுசீலனம் பக்தி உத்தமா. உத்தமமான பக்தி என்னன்னா, கிருஷ்ணர் மேல கிருஷ்ணர்கிட்ட அனுகூலமா பக்தி செய்யணும். ஆச்சாரியர் சொல்லி கொடுத்த மாதிரி பக்தி பண்ணணும். அப்ப கிருஷ்ணர் மேல அன்பை வளர்த்துக்கணும். ஆனா கிருஷ்ணர் மேல அன்பை வளர்க்காம கிருஷ்ணர் மேல பொறாமை கொண்டவங்க, கிருஷ்ணர் மேல காமம் கொண்டவங்க, கிருஷ்ணர் மேல கோபம் கொண்டவங்க, கிருஷ்ணர் மேல பொறாமை கொண்டவங்களே மோட்சம் அடைஞ்சிருக்காங்க. அது கிருஷ்ணருடைய கருணை. ஆனா அது அனுகூலமான பக்தி அல்ல, அது பக்தியே அல்ல. ஆனா அதே சமயம் யாராவது அன்போடு பகவானுக்கு சேவை செய்தால் அந்த பக்தனுக்கு கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, மயி தே தேஷு சாப்பியகம், நான் அவரில் இருக்கிறேன், அவர் என்னில் இருக்கிறார், நான் அவரை மறப்பதில்லை, அவர் என்னை மறப்பதில்லை. ஒரு தூய பக்தன் கிருஷ்ணரை மறக்கிறது இல்லை, கிருஷ்ணர் தூய பக்தரை மறக்கிறது இல்லை. எப்படி பிரகலாதன் வந்து 5 வயசு குழந்தை, எப்படி கிருஷ்ணர் மேல அவருக்கு அவ்வளவு நினைவு, எப்படி கிருஷ்ணரை நினைச்சுட்டு இருந்தார். விஷ்ணு ஸ்மரணம், ஸ்மரணம்னா நினைக்கிறது, விஷ்ணுவே நினைச்சு. பிரகலாத குழந்தை 5 வயசுல இருந்தே கிருஷ்ணரே நினைச்சுட்டு இருக்காரு. அவர் பாகவத்துல சொல்றாரு, கௌமாரம் ஆக்கிறதே பிரஜான் தர்மான் பாகவதா மிக. இந்த பாகவத தர்மம் 5 வயசுல இருந்தே குழந்தைகளுக்கு சொல்லி தரணும். நம்ம பாகவதம் சொல்லி கொடுக்குறோம் இல்லையா, மொபைல் போன் ஆப்ரேட் பண்ண சொல்லி கொடுத்துறோம். 5 வயசுலேருந்தே மொபைல் போனை காமிச்சதை சாப்பிடவே செய்யும், அது தூங்கவே செய்யும். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, 5 வயசுலேருந்தே பாகவத கதை சொல்லி தரணும். குழந்தைய மடியில் போட்டுட்டு கிருஷ்ணர் கதை, ராமாயணம், மகாபாரதம் சொல்லி கொடுக்கணும். அது ஒரு பேரண்டோடைய டியூட்டி. சரி, பிரகலாத குழந்தைக்கு எப்படி அவ்வளோ விஷ்ணு ஸ்மரணம், விஷ்ணு மேலே அவ்வளோ அன்பு, அவ்வளோ பக்தி எப்படி நடந்தது? நாரதா. நாரதன் என்னது? நாரதானா நாராயணனை தருபவர், நாராயண் மேல தூய பக்தியை தருபவர். நீங்க பாகவதம் எவ்வளவு பேர் வீட்டுல பாகவதம் இருக்கு, பாகவத சீட்டை எவ்வளவு பேர் வச்சிருக்கீங்க? ரைட், நீங்க பாகவதம் எடுத்து பாருங்க, நாரதருடைய அனுகிரகம் இல்லாம ஒருத்தர் கூட பக்தரா இருக்க மாட்டார். யாருடைய லைஃப் பண்ண எடுத்துக்கோங்க, பிரகலாதன், துருவன், சித்திரகேது, பிராசினா பர்கிசன், பாண்டவர்கள், பிரச்சேதர்கள், வியாசதேவர், மிருகாரி, வால்மீகி, அப்படி சொல்லிட்டே போலாம். நாரதருடைய அனுகிரகம் வந்து அவருடைய காரணமற்ற கருணை, அது பகவானுடைய தூய பக்தர் அவர். அப்போ நாரதர் வந்து பகவானே நினைச்சிட்டு இருக்கார். அவரு இந்த எர்ணிகசிபுடைய மனைவி, அந்த பொண்ணு கருவுல இந்த குழந்தை இருக்கு, அசுர குழந்தை. எந்திரன் சொன்னா இந்த குழந்தை கொன்னுடணும், ஏன்னா ஒரு அசுரனுடைய தொல்லையை தாங்க முடியல, எர்ணிகசிபுடைய தொல்லையை தாங்க முடியல. இவன் பையன் நாளைக்கு வந்தா என்ன ஆகும்? எர்ணிகசிபு வந்து பிரகலாதர் எர்ணிகசிபு பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? அப்பாவை பார்த்து, நம்மளாம் அப்பா பார்த்து என்ன சொல்லுவோம், டேடின்னு சொல்லுவோம் இல்லையா? இன்னைக்கெல்லாம் குழந்தைங்க அப்பாவை பார்த்து டேடின்னு சொல்லுவோம், இல்லை அப்பான்னு சொல்லுவோம், இல்லை வந்து ஃபாதர்னு சொல்லுவோம், ஏதாவது சொல்லுவோம். எர்ணிகசிபு பார்த்து பிரகலாதர் என்ன சொன்னார் தெரியுமா? தசாது மன்னியே அசுர வரிய தேகினா, நீங்க அசுரலே ரொம்ப கிரேட்டுன்னு, உன்ன மாதிரி ஒரு அசுர நான் பார்த்ததே இல்லை. எந்த எர்ணிகசிபு? பிரம்மா, சிவன், விஷ்ணு தவிர மற்ற 33 கோடி தேவி தேவர்கள், இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு, அப்புறம் வந்து துவாதச ஆதித்யர்கள், அஷ்டதிக் பாலகர்கள், மகா ரிஷிகள்,
முனிவர்கள் இவங்கெல்லாம் பயந்துக்கூடிய மாபெரும் அரக்கன் ஹிரண்யகசிபு, அசுரன். இவங்கெல்லாம் பயந்து நிக்கிறவங்க இந்த சின்ன குழந்தை போய் சொல்லிச்சு, நீ அசுரலயே ரொம்ப பெரியவன், உன்ன மாதிரி அசுரன் நான் பார்த்ததே இல்லை. அப்ப என்ன தைரியம் இருக்கணும் 5 வயசு குழந்தைக்கு? அப்பாவை பார்த்து அப்பான்னு சொல்லல, தசாது மன்யே அசுர வரிய தேகினா, நீ அசுரலயே ஃபர்ஸ்ட் கிளாஸ்னர், உனக்கு மேல ஒரு அசுரனே கிடையாதுப்பா, இதான் டாப் போஸ்ட். அப்புறம் என்ன, அதோட நிறுத்திடல, சதா சமுத்தினதியா அசத் கிரகா, நீ இந்த குடும்ப வாழ்க்கை உண்மை இல்லை, அதுல போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு பிரகலாதர் சொல்றாரு. அவங்க அப்பாவை பார்த்து, இந்திராதி தேவர்கள்லாம் கண்டு பயந்துக்கூடிய ஒரு மாபெரும் அசுரன் 3 உலகத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வச்சுட்டு தானே கடவுள் என்று பறைசாற்றி கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் அசுரனை பார்த்து சொல்றாரு, நீ குடும்ப வாழ்க்கையில் இருக்க, அது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, நீ காட்டுக்கு போன்னு. ஹித்பாத பாதம், ஹித்பாத பாவம், கிரகம் அந்த கூபம். உங்க வீடு இருக்கு இல்லையா, அந்த வீடு ஒரு இருண்ட கிணறு. குடும்ப வாழ்க்கை என்னது? இருண்ட கிணறு. எவ்வளவு பேர் இருண்ட கிணறுல இருக்கீங்க? குடும்ப வாழ்க்கை இருண்ட கிணறு. அஜ்ஜோ நான் விழுந்துட்டேனே, என்ன செய்யறது தெரியாம இருண்ட கிணறுல விழுந்துட்டேனே. ஆனா புரோபா என்ன பண்ணாரு, அந்த இருண்ட கிணறி ஒரு நாள் ஆசிரமமா மாத்திட்டார். பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர்கள், பிரகலாதருடைய அடிச்சுவட்டை பின்பற்றவங்க அந்த இருண்ட கிணறை ஆசிரமமா மாத்திரலாம். அதான் கிரகஸ்த ஆசிரமம். கிரகம்னா வீடு, கிரகஸ்தா அப்படின்னா வீட்டுல வசிக்கிறவங்க, பிரம்மச்சாரி அப்படின்னா குருகுல ஆசிரமத்துல இருக்கிறவங்க. இப்ப நாங்கெல்லாம் பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரி எங்க இருப்பாங்க? குருவோடைய ஆசிரமத்துல தங்கியிருப்பாங்க. சன்னியாசி இல்லற வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைந்தவர், அவர் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்தவர். பிரம்மச்சாரி மாணவர் வாழ்க்கை, கிரகஸ்தன் இல்லற வாழ்க்கை. அப்ப கிரகம்னா வீடு. ஆனா பிரகலாதர் சொன்னாரு, ஹித்வாத பாதம் கிரகமந்த கூபம் வனம் கதோய தரிமாஸ்ரயன. ஓ ஹிரண்யகசிபு, அசுரலில் சிறந்தவரே, இந்த குடும்ப வாழ்க்கை இருண்ட கிணறு, இங்க என்ன பண்ற? காட்டுக்கு போ, விஷ்ணுடைய நாமத்தை சொல்லுன்னு. நீ காட்டுல போய் விஷ்ணுடைய நாமத்தை சொல்லு. இப்ப எவ்வளவு பேர் இங்க விஷ்ணுடைய நாமத்தை சொல்றீங்க? ஹரிநாமத்தை யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. எங்க ஹரிநாமம் சொல்லுதோ அது இருண்ட கிணறுல, அது ஆசிரமம். ஆசிரமம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இந்தியாவில் ஆசிரமம்னு கேட்டா இங்கேயும் அப்படிதான். ஆசிரமம் சொன்னா அது ஒரு சாமியார் காட்டுல உட்காந்துருப்பார், தாடி வச்சிருப்பார், அப்படி இல்லை ஆசிரமம். ஆசிரமம் என்று சொன்னால் கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணக்கூடிய இடம், ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்ணக்கூடிய இடம் தான் ஆசிரமம். அப்போ கிரகஸ்த ஆசிரமம், இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு பக்தி செய்வது. இல் அறம், அறம் என்றால் தர்மம், இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு பக்தி செய்வது, அதுதான் கிரகஸ்தாசிரமம். அப்ப எங்க யார் வீட்டுல ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த நாம ஜபிக்குதோ அது கிரகஸ்த ஆசிரமம். யாருடைய வீட்டுல அப்படி போடு 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 இந்த பாட்டு பாடுதோ அது கிரகம் அந்த கூபம், அது இருண்ட கிணறு. யாரு வீட்டுல சினிமா பாட்டு ஓடிட்டு இருக்கோ அது இருண்ட கிணறு. யாரு வீட்டுல ஹரே கிருஷ்ணா மந்திரம் பாடிட்டு இருக்கோ அது ஆசிரமம். அப்போ நம்ம வீட்டை இருண்ட கிணறா வச்சுக்கணுமா ஆசிரமா வச்சுக்கணுமா, யார் கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. கிருஷ்ணரை தான் கட்டாயப்படுத்துறாரா? ரைட், அவ்வளவுதான், கிளாஸே முடிஞ்ச மாதிரி. ரைட்டா? அப்போ பிரகலாதர் சொன்னாரு, நீ இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கியே, கிருஷ்ணன் மேல அன்பு செய்யாம நீ காட்டுக்கு போயிடுங்க, வீட்டை விட்டு காட்டுக்கு போ, வீடு இருண்ட கிணறுன்னு. அதனால யார் ஒரு வீட்டுல இந்த மாதிரி விஷ்ணுவுக்கு ஒரு சின்ன பூஜை மண்டபம் வச்சு அங்க பகவானுக்கு நிவேதனம் செஞ்சு அங்க கிருஷ்ண பக்தியெல்லாம் பயிற்சி பண்ணா அது இருண்ட கிணறு இல்லை. அந்த வீடு இருண்ட கிணறு இல்லை, அது ஆசிரமம். அது கிருஷ்ண பக்திக்கு நம்பிக்கையான இடம். அந்த வீட்டுக்கு போனால் நமக்கு கிருஷ்ண பக்தி வரும். இப்போ இங்க நிறைய பிரபுக்கள்லாம் வந்திருக்காங்க, நிறைய மாதாஜிஸ் வந்திருக்காங்க. உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாங்கன்னா வீட்டை சுற்றி பார்த்தா கிருஷ்ணனுடைய போட்டோலாம் மாட்டி வச்சிருப்பீங்க. கிருஷ்ணனுடைய போட்டோ இருக்கும், கிருஷ்ண லீலை பண்ண படங்கள்லாம் இருக்கும், எங்க பார்த்தாலும் புரோபாடி புத்தகம் இருக்கும், ஜபமாலை இருக்கும், கீர்த்தனை ஓடிட்டு இருக்கும். அப்ப அது இருண்ட கிணறு அல்ல, அது கோயில், அது ஆசிரமம். இதே பக்தி இல்லாத வீட்டுக்கு போய் பாருங்க, அவங்களுக்கு பிடிச்ச சினிமா நடிகருடைய போஸ்ட்டு, அப்புறம் விளையாட்டு வீரருடைய போஸ்ட்டு, அது நடிகையோடைய போஸ்ட்டு, கோயிலே கட்டி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்தியாவில் நடிகைகளுக்கெல்லாம் கோயில் கட்டிட்டாங்க, கோயில் கட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால இங்க பாயிண்ட் என்னன்னு சொன்னா,
நாரதர் சொன்னாரு பகவான் மேல அன்பு செய்யணும். அப்படி அன்பு செய்யற பக்தனுக்கு பகவான் எளிதில் அடையப்படக்கூடியவரா இருக்காரு. அந்த பக்தனை பகவான் மறக்கிறது இல்லை, அந்த பக்தனும் பகவானை மறக்கிறது இல்லை. இப்போ கன்க்ளூஷன், முடிவு என்னன்னா, இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நாரதர் சொன்னாரு அதனால கிருஷ்ணர் வந்து யாரையும் பாரபட்சம் பார்க்க மாட்டாரு, அவர் எல்லோருக்கும் சமமானவர், அவர் கையில கொல்லப்பட்டாலும் அது கருணை தான், அவர் ரக்ஷன், அவர் ஒருத்தர் பாதுகாத்தாலும் கருணை தான். பகவான் ஒருத்தரை பாதுகாத்தாலும் கருணை, பகவான் ஒருத்தரை தண்டித்தாலும் கருணை, ரெண்டுமே கருணை தான். அதனால நான் பகவான் கையில கொல்லப்பட்டு பாதுகாப்பு அடைகிறத விட பகவான் மேல அன்பு செஞ்சு பாதுகாப்பு இருக்கு இல்லையா, அது ரொம்ப உயர்ந்தது, ரொம்ப சிறந்தது. அதனால இங்க என்ன பாயிண்ட் அப்படின்னா, கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கிருஷ்ணர் மேல எவ்வளவு அன்பு செய்யறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து கிருஷ்ணருக்கு பிரியமானவங்களாகும். அப்படி பகவான் மேல எப்படி அன்பு செய்யறதுங்கிறது நாரதர்கிட்ட இருந்தது. அந்த நாரதருடைய கருணை தாயினுடைய கருவில் இருக்கிற பிரகலாதருக்கு கிடைச்சது. இப்போ யோசிச்சு பாருங்க, இங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க, நான் பேசிட்டு இருக்கேன், இப்ப யாருமே இல்லை, ஒருத்தர் மட்டும் இருக்கிறார், இந்த பிரபு மட்டும் இருக்காரு. அப்ப நான் இவ்வளவு உற்சாகமா பேசுவேன்னா? அவர் தான் கேட்டுட்டு இருப்பாரு. சில நேரம் பாகவதம் கிளாஸ் கேட்கும்போது தூக்கம் வரும், இந்த மாதிரி கிளாஸ் கேட்டால் தூக்கம் வரும் இல்லையா? சிலப்போ நீங்கள் வந்து பாருங்க, காலையில பாகவதம் கிளாஸ்ல படிப்போம், பாகவதம் படிக்கும் போது சாண்டிங் பண்ணும்போது எவ்வளோ பேர் தூக்கம் வருது, நிறைய பேர் ஜெபம் பண்ணும்போது தூக்கம் வரும், அப்புறம் பாகவதம் படிக்கும்போது தூக்கம் வரும். ஆனா சினிமா பாட்டு கேட்டு தூங்கிக்கோன்னு யாராவது சொல்றோமா? இன்னைக்கு சினிமா பார்க்கும்போது தூக்கம் வந்தது, போரான படம் பார்த்தா தூக்கம் வரும், என்னடா படம் எடுத்து வச்சிருக்கான் தூங்கிட்டேன்டான்னு சொல்லுவான் இல்லையா இல்லையா? அப்போ சினிமா பார்க்கும்போது மோஸ்ட்லி தூங்க மாட்டோம், டிவி சீரியல் பார்க்கும்போது மோஸ்ட்லி தூங்க மாட்டோம், கிரிக்கெட் பார்க்கும்போது மோஸ்ட்லி தூங்க மாட்டோம். எப்போ தூங்குவோம்? ஹரே கிருஷ்ணா சொன்னா ஏன்னா மைண்ட் ஒத்துக்காது, மனசு வந்து என்னது ஒத்துக்காது, என்ன நீ ஹரே கிருஷ்ணா சொல்ற அப்படின்னு சொல்லும். பகவத்கீதை படிக்கும்போது தூக்கம் வரும், பாகவதம் படிக்கும்போது தூக்கம் வரும், பாகவதம் கேட்கும்போது தூக்கம் வரும். அப்போ இந்த நாரதர் வந்து பாகவதம் சொல்லும்போது ஒருத்தர் தான் கேட்டுட்டு இருந்தாங்க, இரணிகசிபுடைய மனைவி கயாது. அந்த ஒரு பொண்ணு கேட்கிறா, அவளும் தூங்கிட்டான். ஆடியன்ஸே ஒத்துருதான், அந்த ஸ்பீக்கருக்கு ஆடியன்ஸே ஒத்துருதான், அவரும் தூங்கிட்டாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, கிளாஸ்ல ஒரு 10 பேர் இருக்கீங்க, அதுல 4 பேர் முன்னாடி உட்காந்து தூங்குறீங்க, அப்ப எனக்கு எப்படி சொல்ல உற்சாகம் வரும்? நானும் எப்படி பேசுவேன்? அன்னைக்கு நரசிம்மரை பற்றி பேச சொன்னாங்க, ஆமாம் நரசிம்மர் வந்து இந்த மாதிரி இந்த அவதாரம் பண்ணார், பகவானுடைய ஒரு அவதாரமாக வந்தார், பிரகலாதருக்காக வந்தார், நாரத முனிவர் வந்து எல்லாம் சொன்னால் நீங்கள் கேட்குறவங்க தூங்கிடுவீங்க, நானும் தூங்கிடுவேன். மொத்தத்தில் அது வந்து ஒரு உயிரோட்டமே இருக்காது, அது வந்து சோல் இருக்காது அதில் இல்லையா? அதில் வந்து உயிரோட்டமே இருக்காது. இப்போ நீங்கள் எல்லாம் ஆர்வமாக கேட்டுட்டு இருக்கீங்க, என்ன சொல்ல போறாரு, எப்போ முடிக்க போறாருன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அப்போ நாரதர் வந்து ஒரே பொண்ணுக்கு தான் சொல்லிட்டு இருக்காரு, இரணிகசிபுடைய மனைவி அவளும் தூங்கிட்டா, ஆனா உள்ள இருக்க கருவில் இருக்கிற குழந்தை தூங்கல, அது கேட்டுட்டு இருக்கு. நாரதர் அந்த குழந்தைக்கு சொன்னார். அப்போ பாகவதம் நாரதர் இருந்து இரணிகசிபுடைய மனைவியும் கேட்டாங்க, பிரகலாதன் கேட்டாரு. ஆனா யார் டிவும் பக்தரானாங்க? பிரகலாத். அதனால கேட்கும்போது எவ்வளவு கவனமாக கேட்டோம், எவ்வளவு ஆர்வமா கேட்டோம். நாரதர் மனதில் என்ன இருந்தது, அவர் பகவானை பத்தி என்ன சொல்லி கொடுத்தாரு, அதை அப்படியே பிரகலாதர் உள்வாங்கிக்கிட்டார். ஆனா அவங்க அம்மா தூங்கிட்டான், அதனாலதான் அவளுக்கு தூய பக்தி கிடைக்கல. ஆனா ரொம்ப பாக்கியம் பண்ணா ஒரு தூய பக்தனை குழந்தையா பெற்றெடுத்தான். அதனால பிரகலாதர் சொன்னார். சரி, இப்போ வந்து ஃபைனல் கடைசியா என்ன மெசேஜ்னு சொன்னா, இந்த இரணிகசிபு இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு இந்த நரசிம்மருடைய கதை தெரியாதவங்க யாரா இருக்கீங்களா? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? வருஷம் வருஷம் கேட்டுட்டு தான் இருக்கோம். இரணிகசிபு நிறைய வரம் வாங்கினாரு. யார்கிட்ட வரம் வாங்கினாரு? பிரம்மாட்ட இல்லையா? என்ன வந்து மனுஷனால கொல்லக்கூடாது, விலங்குனால கொல்லக்கூடாது, பகல்ல கொல்லக்கூடாது, இரவுல கொல்லக்கூடாது, அப்புறம் வந்து மேல கொல்லக்கூடாது, கீழே கொல்லக்கூடாது, வீட்டுக்குள்ள கொல்லக்கூடாது, வெளியில. ரொம்ப புத்திசாலி இரணிகசிபு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டெலிஜென்ட் பர்சன். இரணிகசிபு ரொம்ப புத்திசாலி. எப்படியெல்லாம் இந்த விஷ்ணு என்ன கொல்லுவார், ஆயுதம் வந்து கொல்லுவார். இந்த விஷ்ணு வந்து ஆயுதம் எடுத்துட்டு வந்து என்ன கொல்லுவாரு இல்லையா? சுதர்சன் வச்சிருக்காரு, இப்ப சிசுபாலனை கொண்ட மாதிரி என்னை கொல்லலாம், அப்ப ஆயுதத்தால கொல்லப்படக்கூடாது. அப்புறம் விஷ்ணு மனித ரூபத்தில் ஒரு ராமரா வந்து மனித ரூபத்தில் வருவார், அப்ப மனித ரூபத்தினால கொல்லப்படக்கூடாது. விஷ்ணு தெய்வ ரூபத்தில் வருவார், தெய்வ ரூபத்தினால கொல்லப்படக்கூடாது. விஷ்ணு என்ன வீட்டுக்குள்ள கொள்ளலாம், வீட்டுக்குள்ள கொல்லக்கூடாது. விஷ்ணு என்ன வீட்டுக்கு வெளியில கொள்ளலாம், வீட்டுக்கு வெளியே கொல்லக்கூடாது. இப்படி எல்லாம் வரங்களை வாங்கிட்டாரு, பிரம்மா வாரி வழங்கினார். இரணிகசிபு என்னாச்சு, இந்த வரங்கள் போதாம அவருக்கு அஷ்டமா சித்தி இருந்தது. அஷ்டமா சித்தினா தெரியுமா? அனிமா, மகிமா, லகிமா, அஜிதா, வஜிதா, பிரார்காமி, பிராராப்தி. அவர் வந்து தன்னை ரொம்ப பெருசாக்க முடியும், ரொம்ப சின்னதாக்க முடியும்,
ரொம்ப லேசாக முடியும், ரொம்ப கனமாக முடியும். எந்த தேவதையோட உதவியும் இல்லாம அவரால் மழை பெய்ய வைக்க முடியும். இப்பெல்லாம் பண்றாங்களே ஆர்டிபிஷியல் ரெயின்லாம், இதெல்லாம் அப்பயே எர்னிகஷிபு பண்ணிட்டு பல வருஷங்களுக்கு முன்னாடி, பல யுகங்களுக்கு முன்னாடி. எந்த தேவதையோட உதவி இல்லாம காற்று உருவாக்க முடியும், நெருப்பு உற்பத்தி பண்ண முடியும், இதெல்லாம் எர்னிகஷிபு பண்ணிட்டு. அப்ப எவ்வளவு பெரிய புத்திசாலி இந்த எர்னிகஷிபு. எவ்வளவு புத்திசாலினா இந்த எர்னிகஷிபு படிச்ச கிருஷ்ணர் எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருப்பார் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அசுரங்கள் ரொம்ப புத்திசாலினா இந்த அசுரங்களை படைத்த இறைவனுக்கு எவ்வளவு புத்திசாலித்தனம் இருக்கும். பிரம்மா கொடுத்த ஒரு வரத்தை கிருஷ்ணர் டச் பண்ணல. இப்போ பிரம்மா கொடுத்த வரத்தை மீறி கிருஷ்ணர் எர்னிகஷிபு கொண்டு இருந்தா பிரம்மாவுடைய வரம் எல்லாம் பொய்னா. பிரம்மா வரம் கொடுப்பாரு, பலிக்காது. பிரம்மா சொன்னார் ஆயுதத்தால கொண்டுட்டாங்க, அதனால பிரம்மாவுடைய வரம் பலிக்காது, நீ அவர் வரம் கொடுக்க செல்லாது. அப்போ ஒரு பக்தன் சொல்லியிருக்காரு. இப்ப 2 பக்தன் சம்மந்தப்பட்டிருக்காங்க இந்த லீலையில. நரசிம்ம லீலையில 2 பக்தர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஒரு பக்தன் சொன்னாரு இந்த தூண்ல கடவுள் இருக்காரு. இப்ப இந்த பக்தனுடைய வார்த்தை பொய்யாக கூடாது. இப்போ பிரகலாதன் இந்த தூணை காமிச்சு இதுல விஷ்ணு இருக்காரு, என்ன எங்கடா விஷ்ணு 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 எங்காரு பெரிய கதை எடுத்துட்டான். கதை எடுத்து அந்த விஷ்ணு என்கிட்ட சண்டைக்கு வர சொல்லு, எங்க இருக்காங்க எல்லாம் சொன்ன, எங்க இல்ல இந்த தூண்ல கூட இருக்காரு. இப்போ இந்த தூண்ல இருந்து பகவான் வரலன்னு சொன்னா பிரகலாத வார்த்தை பொய்யாடு. பிரகலாத வார்த்தை பொய்யாடு. சரி, ஒண்ணு. ரெண்டாவது, பிரம்மா நிறைய வரம் கொடுத்திருக்காரு. அந்த வரத்துல ஏதாவது பகவான் எடுத்துக்கிட்டாரு, ஆயுதம் வச்சு கொண்டாரு, இல்ல விஷ்ணுவா கொண்டாரு, இல்ல ராமர் மாதிரி மனித ரூபத்துல வந்தா நம்ம பிரம்மாவுடைய வரம் பொய்யாடு. அப்போ ஒரு பக்தனான பிரம்மா கொடுத்த வரம் பொய்யாக கூடாது. கரெக்டா? ஒரு பக்தனான பிரம்மா கொடுத்த வரம் பொய்யாக கூடாது. இன்னொரு பக்தன் பிரகலாத் சொன்ன வரமும் பொய்யாக கூடாது, வார்த்தையும் பொய்யாக கூடாது. இன்னொரு பக்தன் சொன்ன பிரகலாதுடைய வார்த்தையும் பொய்யாக கூடாது, பிரம்மாவுடைய வார்த்தையும் பொய்யாக கூடாது. எர்னிகஷிபு கொல்லணும். எப்படி? அதனாலதான் வந்தாரு. எப்படி வந்தாரு? அந்த தூணை இவன் தூணை உடைக்க போனான். எர்னிகஷிபு என்ன பண்ணா, பிரகலாத் சொன்னார் இந்த தூண்ல விஷ்ணு இருக்கான்னு, இதான் வரட்டா அப்படின்னு ஒரு கதை எடுத்துட்டு போய் தூணை உடைக்க போனாரு. நீ என்னடா தூணை உடைக்கிறது, அவர் உடைச்சிட்டு வெளியே வந்தார். நீ என்னடா தூணை உடைக்கிறதுன்னு அவர் தூணை உடைச்சு வெளியில வந்தாரு. எர்னிகஷிபு பார்த்தான். எர்னிகஷிபு ஒரு மலை மாதிரி இருப்பான். எவ்வளவு பேர் இப்போ சைடு போறீங்க, நிறைய பெரிய பெரிய மலையெல்லாம் பேரால அந்த மாதிரி மலை மாதிரி இருக்கா எர்னிகஷிபு. அந்த எர்னிகஷிபு இப்படி பாக்குறான் அந்த உருவத்தை. நான் மிருகம், நான் மானுஷம். அது மிருகத்தோடு சேர்த்துக்க முடியாது, மனுஷனோடு சேர்க்க முடியாது. என்னடா உயிர்னு அது? உடம்பெல்லாம் மனுஷ ரூபத்தில் இருக்கு, முகம் சிங்க ரூபத்தில் இருக்கு. கை கால்லாம் சிங்க ரூபத்தில் இருக்கு, உடம்பு மனுஷ ரூபத்தில் இருக்கு, முகம் சிங்க ரூபத்தில் இருக்கு. நான் மிருகம், நான் மானுஷம். இது மனுஷனா மிருகமா? அவனுக்கு யோசிக்க கூட நேரம் இல்லை. உடைச்சிட்டு வந்துட்டு உடச்சு தூண் உடச்சு வெளியில் வந்துட்டு அவ்வளவுதான். ஒரு செகண்ட் தான். உனக்கெல்லாம் எதுக்குடா ஆயுதம்? 2 நகம் போதுனா தவக்கற கமல வரே நகமா சுதர்சனா. எதுக்குடா உனக்கெல்லாம் ஆயுதம்? சுதர்சன்ல டைம் வேஸ்ட். 2 நகம் போதும் உனக்கு, இல்லையா? 2 நகம் போதும். எர்னிகஷிபு மாதிரி கொல்றதுக்கு பகவானுக்கு 2 நகம் போதும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கிற அசுரங்களை கொல்றதுக்கு எதுக்கு பகவான் வரணும்? இன்னைக்கு நிறைய அசுரங்கள்லாம் இருக்காங்க. கடவுள் கிடையாது, கடவுள் இல்லை என்று சொல்லுவன், கடவுள் இருக்கிறான்னு சொல்ல, காட்டு மிராட்டி, கடவுளுக்கு உருவம் இல்லை, கடவுள் அது இது. ஒரு செகண்ட் போதும். ஈரான் கப்புன்னு ஒரு குண்டு போடுவான், அவன் சொன்னவெல்லாம் காலி ஆயிடுவான். குண்டு போட்டவனும் காலியாவான், குண்டு போடாதவன் காலியாவான். சொன்ன எல்லாம் ஒரு கொரோனா வந்தா போதும், ஒருத்தன் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. ஒரு அசுரன் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. ஒரு கொரோனா போதும். அதனால இப்ப இருக்கிற அசுரர்கள் கொள்றதுக்கெல்லாம் பகவான் வர வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு செகண்ட் போதும் அவருக்கு. ஒரு கொரோனா, ஒரு வைரஸ், ஒரு எர்த்குவேக், ஒரு சுனாமி, ஒரு செகண்ட்ல இவங்கெல்லாம் காலி ஆயிடும். ஆனா எர்னிகஷிபு 3 உலகத்துக்கு சவால் விட்டான். அந்த அசுரன் ஒரு செகண்ட்ல வந்தாரு. யாருமே எதிர்பார்க்கலீங்க. பிரம்மாவுக்கே தெரியாது எப்படி வர போறாருன்னு, சிவபெருமானுக்கு தெரியாது எப்படி வர போறாருன்னு, கருடனுக்கு தெரியாது எப்படி வர போறாரு. கருடருக்கே தெரியாது பகவான் கிளம்பிட்டார் வைகுண்டத்துல இருந்து. எங்க போனாலும் கருட வாகனத்துல தான் போவாரு. பகவான் கஜேந்திர மோட்சம் எப்படி பண்ணார்? கருட வாகனத்துல வந்தாரு. பௌமாசன் எப்படி வதம் பண்ணாரு? கருட வாகனத்துல போனார். ஆனா நரசிம்மர் கருட வாகனத்துல வந்தார். ஒரு செகண்ட்ல தூண உடைச்சு வெளியே வந்தாரு. யாருக்குமே தெரியாது, எதிர்பார்க்கவே இல்லை யாருமே. வராகாவதார் எப்படி பண்ணாரு? இதுக்கு முன்னாடி நரசிம்மாவுக்கு முன்னாடி வராகாவதார் எப்படி பண்ணாரு? பிரம்மாவுக்கே தெரியாது. 4 தலையும் போட்டு பிரம்மாவுக்கு 4 தலை,
4 தலையும் போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த இரண்யாக்ஷன் பயங்கரமான ராட்சசர்கள். இந்த 2 பேருடைய டார்ச்சர் வந்து தாங்க முடியல. பிரம்மாவை என்ன செய்ய யோசிக்கிறாரு, பிரம்மாவுடைய மூக்குல இருந்து ஒரு சின்ன கொசு மாதிரி ஒரு பூச்சி வந்தது. அவ்வளவுதான் பார்த்தேன். அது பெருசாய் பிரம்மாண்டமான ரூபம். சூக்கரா காட்டுப்பன்றியோட வடிவம். அந்த உடம்புல அந்த வராகர் அந்த காட்டுப்பன்றியோட உடம்புல இருக்கிற முடிகள்லாம் வந்து பெரிய பெரிய மலைகள் மாதிரி இருக்கு. நீங்க பெரிய பெரிய மலையெல்லாம் பார்க்கலாம் ஃபாரஸ்ட் சைடு போனா. அந்த மாதிரி ரோமங்கள்லாம் மலை மாதிரி இருக்கு. இப்படி வாழை சுத்தி அடிச்சுட்டு தண்ணியில போட்டு பூச்ச கர்ப்ப கடலே 2ஆ பிளந்தது. பிரம்மாவுக்கே புரியல யார் அவருன்னு. அப்புறம் தான் புரிஞ்ச மகாவிஷ்ணு தான் வந்திருக்காரு. பிரம்மா சிவன் போன்ற தேவர்களாலே புரிந்து கொள்ள முடியாத கிருஷ்ணா இந்த அல்ப உயிரினம் கால் மூளையை வச்சுட்டு எப்படி புரிஞ்சுக்கிறது? கொஞ்சம் மூளை தான். நம்மள பெரிய நான் வந்து யாரு தெரியுமா, நான் சயின்டிஸ்ட், அதை கண்டுபிடிச்சு என்னது கண்டுபிடிச்சேன். மூளையை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியும். கிருஷ்ணரை இந்த மூளையெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. கிருஷ்ணரை வந்து என்னுடைய பௌதிக கல்வினாலேயோ என்னுடைய பாண்டியத்தினாலேயோ என்னுடைய பிறப்புனாலேயோ என்னுடைய அறிவுனாலேயோ புரிஞ்சுக்க முடியாது. கிருஷ்ணரை பக்தினாலதான் புரிஞ்சுக்க முடியும். பக்தி இல்லைன்னா கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது. ஹிரண்யகசிபு 1 செகண்ட் தான் அவனை குடலை உரி மாலையை போட்டு பினிஷ். அதனால இந்த சவால் ஓடுறது செங்கல் பிரிக்கிறதுல கிருஷ்ணட் ஆகாது. ஆமா, அதெல்லாம் கிருஷ்ணட் நடக்காது. 1 செகண்ட் தான் பினிஷ். முடிச்சிடுவார், இல்லை கதையே முடிச்சிடுவார். ஹிரண்யகசிபு கதையை 1 செகண்ட்ல முடிச்சிட்டாரு. ஒரு ஆயுதம் கிடையாது. பிரம்மா சொன்ன ஒரு வார்த்தையும் டச் பண்ணக்கூடாது. 2 பக்தருடைய வார்த்தையும் காப்பாத்தினார். பிரம்மாவுடைய வரம் பொய்யாகல, பிரகலாதன் சொன்ன வார்த்தையும் பொய்யாகல. இந்த குழந்தை என்னடா தப்பு பண்ணா, பப்ஜி விளையாண்டானா, இல்லை வெளியில போய் ஏதாவது பசங்களோட சுத்திட்டு இருந்தானா, சினிமா பார்த்தானா, ட்ரிங்க் ஒன்றும் பண்ணல, நல்ல பையன், ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னான், அதை தப்புங்கிறேன். அது கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ண அந்த குழந்தைய மலையிலிருந்து தூக்கி போட்டு என்ன எல்லாமே உங்களுக்கு தெரியும் அந்த கதையெல்லாம் என்னென்ன நடந்ததுன்னு. பொறுமையா இருந்தார். கடைசியில் பிரகலாத சொல்லிட்டாரு இந்த இதில் பகவான் இருக்காருன்னு. இப்போ நான் உடனே போகணும், எவ்வளோ நாள் பொறுத்தது போதும், அந்த குழந்தை எனக்காக கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். உடனே வந்து 1 செகண்ட் தான். அதனால பிரகலாதனுடைய பக்தி. இந்த ஹிரண்யகசிபு தொந்தரவு பண்ணும்போது தேவர்கள்லாம் போய் பிரார்த்தனை பண்ணாங்க. பார்க்கடல்ல போய் மகாவிஷ்ணு கிட்ட இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு எல்லா தேவரும் போய் பார்க்கடல்ல விஷ்ணுகிட்ட பிரார்த்தனை பண்ணாங்க. ஓ பரந்தாமா, மகாவிஷ்ணு எங்களை காப்பாத்துங்கன்னு. அப்போ பகவான் வரல. அப்போ ஒரு வார்த்தை சொன்னாரு, நீங்க போங்க, நான் வருவேன். இந்த மணி அடிக்குதுன்னா கிளாஸ் முடியணும்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ வந்து என்னாச்சு, அப்போ வந்து சொன்னார் பகவான், நான் வருவேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் வருவேன். எப்போ வருவேன்? எப்போ என் பக்தன் பிரகலாதனுக்கு துன்பம் நடக்குமோ அப்போ நான் வருவேன்னு சொன்னார். அப்போ தேவர்கள்லாம் பக்தர் இல்லையா? ஏன் உடனே வரல? இந்திரன் பிரார்த்தனை பண்ணும்போது வரல, இவர் அக்னி பிரார்த்தனை பண்ணும்போது வரல, ஏன் பிரகலாத பிரார்த்தனை பண்ணும்போது உடனே வந்தாரு? இந்திரன் எல்லாம் நம்மள மாதிரி பக்தர்கள். நல்லா இருந்தால் கடவுள் கோயில்கிட்ட வருவோம், நல்லா இல்லைன்னா வரமாட்டோம். கஷ்டம் வந்தால் வந்து ப்ரேயர் பண்ணுவோம், கஷ்டம் தீர்த்துனா போயிடுவோம், அவ்வளோதான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ரொம்ப உங்களுக்கு கோயில் பக்கம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா வர நேரம் இல்லை. ஆனால் பிரகலாதன் அப்படி இல்லை. நமக்கும் நேரம் இல்லை, பிரகலாதனுக்கும் நேரம் இல்லை. நமக்கு வந்து கிருஷ்ணர்கிட்ட வரதுக்கு நேரம் இல்லை, பிரகலாதனுக்கு கிருஷ்ணரை மறக்க நேரம் இல்லை. அவ்வளோதான் வித்தியாசம். நமக்கு கோயிலுக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை, பிரகலாதனுக்கு கிருஷ்ணரை மறக்க நேரம் இல்லை. அதனாலதான் பிரகலாத சரித்திரம் கேட்கணும். அப்ப என்ன ஆகும்? இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் மாறும். நானும் பிரகலாத மாதிரி பகவானுக்கு அன்பு செய்யணும், பகவானுக்கு பிரியமான குழந்தையாகணும், பகவான் மேல அன்பு செய்யணும், அந்த சுத்த பக்தி எனக்கு கிடைக்கணும். அதுதான் நரசிம்மர்ட்ட பிரார்த்தனை. பகவான் வந்தது பிரகலாதனுக்கு வேண்டியே வந்தார். நரசிம்மர் சொன்னார், நான் உனக்கு வேண்டிதான் வந்தேன்னு சொன்னேன். ரொம்ப பெரிய கதை, இதோட முடிச்சுடுறேன். பிரகலாதனுக்கு வேண்டியே பகவான் வந்தார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நடந்த கான்வர்சேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். பிரகலாதருக்கும் நரசிம்மருக்கும் நடந்த உரையாடல், அதை இன்னொரு தடவை ரொம்ப பேசலாம். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களும் அவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தீங்க. உங்கள் எல்லாருடைய பணிவான வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி. ஓகே.